ஓகே. நாகு. அ இன்னைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப நல்லா ரீட் பண்ணீங்க. அ தெரிஞ்சது தான் இவங்க சொல்லிட்டுருக்காங்க. நம்ம எப்பவுமே தொடர்ந்து இந்த இத வந்து விவாதிச்சுட்டே தான் இருப்போம், இந்த விஷயங்கள் எல்லாமே. அத தான் அவங்க வந்து திருப்பியும் சொல்றாங்க. அ ஸோ அதன் அடிப்படையிலே நம்ம பேசலாம். அ இங்க ஜாதி பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. அப்படின்னு யார் சொல்லுவா? அப்படின்னு பார்த்தா, ஒரு சிலர சொல்லலாம். அ இந்திய வம்சாவளியினர் 2, 3 தலைமுறையா வெளிநாடுகள்ல போயி தங்கி, அந்த கம்ப்ளீட்டா அவங்க வந்து இங்க இருக்கிற எல்லா கனெக்ஷன்ஸையும் விட்டுட்டு, ரொம்ப முற்போக்குவாதி பெற்றோர்களால வளர்க்கப்படும் ஒரு இளைய முறையினர். இவங்க வெளிநாட்டிலேயே தான் செட்டில் ஆயிருப்பாங்க. இந்தியாவ பத்தி என்னமே தெரியாதவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தெரியாது. ஜாதின்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு அவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா, யுஎஸ எடுத்துக்கிட்டா, இந்த ஜாதி பாகுபாடு அப்படிங்கிறது வந்து நம்ம நெறைய கேள்விப்பட்டுட்டோம். சிஸ்கோ இன்சிடென்ட் ஆகட்டும், Googleல தேன்மொழி சௌந்தரராஜன் அவங்களுடையதாகட்டும், அ இதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகாதவங்களாவும் இந்த இளைய தலைமுறை இருக்கணும். ஏன்னா, இன்னைக்கு சிலிக்கன் வேலின்னு எடுத்துட்டோம்னா, அங்க வந்து ஜாதி தலைவிரிச்சு ஆடுறத நம்ம பார்க்குறோம். உள்ள நுழைஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு கேட்டகரி வந்து ஜாதின்னா என்னன்னு தெரியாம இருப்பாங்க. இன்னொரு வகையினர் பார்த்தா, அ எல்லாம் தெரியும். பட் இருந்தா கூட, இங்க வந்து அந்த பிற உயிர் ஜாதின்னு சொல்றாங்க இல்லையா? அதுல பிறந்திருப்பாங்க. அதீத வசதி மிக்கவர்களா இருப்பாங்க. ரொம்ப பிரிவிலேஜ்டா இருக்கிறனால, அவங்க வந்து எந்தவித ஒரு இதுவும் பாகுபாடுக நடக்குதுன்றத கூட அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவங்க வந்து அப்படி மேலாப்லயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து ஜாதிய பத்தி ரொம்ப அக்கறை கொள்வதும் இல்லை, தெரிந்து கொள்வதும் இல்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. அப்படியா தான் அவங்க இருப்பாங்க. இன்னொரு வகை இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தா பார்ப்பனர்கள். ஏன்னா, அவங்களுக்கு தேவையே இல்ல இல்லையா? அழுத்தம் திருத்தமா மேல வந்து உட்காந்தாச்சு. அவங்களுக்கு என்னென்ன சாதிக்கணும்னு நெனைச்சாங்களோ, அதையெல்லாம் வந்து ரொம்ப அழகா மேல உட்கார்ந்துகிட்டு அவங்க இன்னைக்கு பண்ண முடியுது. ஸோ அவங்க ஜாதிய பத்தி ரொம்ப அலட்டிக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா பார்த்த உடனே அவங்கள இவர்கள் பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்றதுக்கான அடையாளங்கள் அவங்க நெறைய வச்சிருக்கிறாங்க. அந்த நூல் போட்டுக்கிறதாகட்டும், அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த உடல் மொழி, தனியான ஒரு மொழி, எல்லாமே அவங்க வந்து நாங்க பார்ப்பனர்கள், நாங்கள் உயர்ந்தவர்கள்னு சொல்லி அவங்கள சுத்தி இருக்கிற அந்த காற்று கூட நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆக்கி வச்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க ஜாதிய பத்தி ரொம்ப அலட்டிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நல்ல வெல் செட்டில்டா இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்டவங்கள தவிர மத்த எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில ஜாதின்ற அந்த ஒண்ணு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் உரசிட்டு போறத வந்து தவிர்க்கவே முடியாது. இப்போ நம்ம ஊர் கிராமங்கள்ல எடுத்துட்டோம்னா, அங்க இந்த படிநிலைகள் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும். அங்க இருக்கிற மக்களுடைய அந்த உடல் மொழி, அவங்க பேசுற மொழி, அவங்க இருக்கிற வசிக்கிற வீடுகள், அவங்க பார்க்குற வேலைகள், இப்படி பலதையும் வச்சே சொல்லிர்லாம். அ அவங்க வந்து யாரு அப்படின்றத. அதே மாரி அந்த அங்க இருக்கிற அந்த உயர் ஜாதின்னு சொல்ற அந்த வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைகள கூட ஒரு அதீத மரியாதையோட தான் வந்து அ ம் அழைக்கிறத நம்ம பார்க்க முடியும் மற்றவர்கள். இந்த ஒடுக்கப்படும் மக்கள் வந்து அந்த சின்ன குழந்தைகளுக்கு கூட அவ்வளோ ஒரு மரியாதைய குடுத்து தான் அவங்க பேசுறத நம்ம பார்க்க முடியும். ஆனா அதே இது இந்த ஒடுக்கப்பட்ட ஜாதியில இருக்கிற பெரியவங்கள கூட அந்த உயர் ஜாதி வீட்டு குழந்தைகள் ரொம்ப உரிமையில போடா வாடான்னு பேசுறத நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். அப்போ இந்த மாதிரியான ஒரு மோசமான இந்த செட்டப்ப வந்து அவங்க என்ன செய்றாங்க, அ இது வந்து ரொம்ப இதா ஒத்துக்கிட்டு, இது வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்ற மாரி நார்மலைஸ் பண்ணிட்டு அந்த அவங்களுடைய வாழ்க்கை வந்து நகர்றத பார்க்க முடியுது. ஆண்டான் அடிமைன்ற அந்த மனோநிலையில அவங்க இருக்கிறாங்க. யாருமே எதையுமே கேட்க மாட்டாங்க. அப்படி அப்படியே அந்த செட்டப் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த இடத்துல ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். ஒரு ஆர்டிஐ query ஒண்ணு போடுறப்போ, தமிழ்நாட்டுல மாத்திரம் 400 கிராமங்களுக்கு மேல தீண்டாமை கடைபிடிக்கப்படுறதா அ சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எங்கேயோ எல்லாம் அழிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு இதுதானே.
இன்னும் கடைபிடிக்கப்படுறதுதான் நம்ம பார்க்கிறோம். இது ஜாதின்னு எடுத்துட்டோம்னா நகர்ப்புறங்களை பார்த்தா இந்த கிராமப்புறங்களை விட கொஞ்சம் பெட்டரா தெரியலாம். வீடு வாடகைக்கு எடுக்க போறதோ அது இவங்களே சொல்லியிருப்பாங்க. இல்ல வீடை வாங்கவோ விற்கவோ போறீங்களோ அந்த இடத்துல இந்த நவீன தீண்டாமையை நீங்க பார்க்க முடியும். ஒன்லி வெஜிடேரியன், பிராமினுக்கு மட்டும், பிராமணர்களுக்கு மட்டும் அப்படின்ற இதெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. இதுக்கு ஏன் இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னா இதுக்கான ஃபன்னி ரீசன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதுவும் போக இப்படியும் கேட்டுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா சில நுணுக்கமான கேள்விகள் கேட்பாங்க. அப்படின்னு கேட்டு அந்த கேள்வியின் பதிலை பொறுத்து என்ன ஜாதின்னு அங்க கண்டறியப்படும். இதுல இன்னும் ஒரு இத நினைச்சு நம்ம வருத்தப்படுறதா இல்லாட்டி என்னன்னே தெரியல. ஓரளவுக்கு முன்னேறிய படித்தவர்களை அந்த ஒடுக்கப்பட்ட ஜாதி மக்களை வந்து என்ன நினைச்சுக்குவாங்கன்னா மத்தவங்க அவங்களும் உயர் ஜாதி தான் அப்படின்னு சொல்லி ஒரு முன்முடிவுக்கு அவங்களாவே வந்துருவாங்க. இந்த இடத்துலதான் ஒண்ணு பார்க்கணும். ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பழகிட்டா கூட உன்னை பார்க்க அப்படி தெரியவே இல்லையே அப்படின்வாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? உன்னை பார்க்க அப்படி தெரியவே இல்லையே அப்படின்னா என்ன மீனிங்னா செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஜாதி ஆட்கள் இந்த மாதிரிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஃப்ரேம்குள்ள வராதவங்க அதாவது படித்து அவர்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தில் வசதி அடைந்தால் அதுக்கான வசதியோட தானே அவங்க வாழ்வாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு மொத்தமா இவங்க ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஐயோ இவரை பார்க்க அப்படி தெரியவே இல்லையே அப்படின்ட்டுருவாங்க. இன்னும் அரசாங்க இந்த கவர்மெண்ட் ஆபீசஸ்லயே ஆகட்டும், இங்கெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு 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 ஒடுக்கப்பட்டவர் வந்து மேலதிகாரியா இருக்காருன்னா அவருக்கான மரியாதையோ அட்லீஸ்ட் அவருக்கான எந்த ஒரு ஒத்துழைப்போ கூட கொடுக்கப்படுறதுன்றது நம்ம ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும், இல்ல குறைவா இருக்கும். இப்படிதான் அங்க இருக்கும். இதுல இன்னொன்னு பார்க்கணும். இங்க இருக்கிற டெக் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, எம்என்சிஸ் ஆகட்டும், டெக் கம்பெனிஸ் ஆகட்டும், இங்க எல்லாம் மேல்நிலை பொசிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது ஏன் எல்லாமே பார்ப்பனராகவே இருக்காங்க அங்க அதுல அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? அதே மாதிரி கல்வி நிலையங்கள்னு எடுத்துட்டோம்னா ஐஐடி, ஐஐஎம் போன்ற இந்த உயர்கல்வி நிலையங்கள், எலிட் கல்வி நிலையங்கள்ல அது தலித் வெறுப்பும் சிறுபான்மையினர் மீதான வெறுப்பும் இருக்கு. அது எவ்வளவுக்கு இருக்குன்னா அவங்கள தற்கொலைக்கு தூண்டும் அளவுக்கு அங்க இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அரசியல்ல பொறுத்த வரைக்கும் ஒரு தலித் ஆண்களாலேயே அங்க தாக்கு பிடிப்பது கஷ்டம். இதுல பெண்கள்னு சொன்னா அவங்கள அன்றாடம் அவங்களுடைய அத்தனை செயல்களையும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதாங்க நடக்கும். இன்னும் அடுத்தடுத்து இன்னும் நிறைய பார்த்தோம்னா பல பல தளங்களை பத்தி நம்ம பேசிட்டே போகலாம். மேட்ரிமணின்னு எடுத்துக்கிட்டா இப்போலாம் ஒரு ஜாதிக்கு ஒரு மேட்ரிமணி சைட்ஸ் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இதுல இப்படியெல்லாம் இந்த மக்கள், ஒடுக்கப்படுற மக்கள் பொருளாதாரத்துல கொஞ்சம் நல்லா வந்துட்டா சிலர் வந்து சங்கிகளாவே மாறிடுறாங்க அப்படின்னு சொல்றோம். அதை ஈஸியா நம்ம சொல்லிடுறோம். ஆனா அந்த சோஷியல் ஸ்டிக்மான்னு இருக்கு இல்லையா, அப்ப அத வந்து மறைக்கிறதுக்கு இல்ல அத மீறுறதுக்கான அப்படின்ற ஒரு ஆறுதலா கூட அவங்க அப்படி இருக்கலாம் இல்லையா? அவங்க நிலைமையில இருந்து அவங்க கண்ணுல இருந்து நம்ம ஒரு விஷயங்களை வந்து நம்ம பாதிக்கப்பட்ட மக்களின் செயல்பாடுகளை ஈஸியா சொல்லிடக்கூடாது. அதுக்காக அப்படியான ஒரு செயல்பாடை அவங்க எடுத்திருக்கலாம் அப்படின்றது இருக்கு. இதுல ஒரு வேர்டு வருது, கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் சொல்றாங்கல்ல, அந்த வேர்டுக்கான மீனிங் வந்து அதுல அவங்க அந்த சூரஜ் எங்டே அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஆத்தர். ஸோ இந்த கேட்டகரிஸ்ன்றதையே வந்து இன்னும் நிறைய ஏதோ ஒரு இதுல பேசி நான் கேட்டேன். அது வந்து எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு வீடியோ ஒண்ணு இப்ப சமீபத்துல வந்த ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. ஒரு அரசியல்வாதி ஒரு தலித் ஒருத்தரை வந்து நிப்பாட்டி வச்சுட்டு அவ்வளவு ஒரு அசிங்கமா பேசுவாரு. அந்த அந்த அவர் வந்து என்னன்னா ஒண்ணுமே பேசாம அமைதியா இருப்பாரு, அப்படியே நின்னுட்டே இருப்பாரு. அந்த ஒரு இடத்துல எனக்கு கொஞ்சம் டவுட் வந்தது. ஏன் இவர் வந்து இவ்வளவு அமைதியா இவ்வளவு அசிங்கத்தை வந்து ஏத்துக்கிறாரு?
ஏன் அவரால வந்து பதிலுக்கு எதுவுமே சொல்ல முடியல? எதிர்வினை ஏன் அவர் காட்ட மாட்டேங்கிறாரு? ஏன் இவ்வளவு அமைதியா நிக்கணும்? எதிர்த்து பேசுனா என்ன ஆகும் அந்த இடத்துல? ஏன் அங்க இருக்கிற அவருடைய மற்ற சொந்தக்காரங்களோ, ஃப்ரெண்ட்ஸோ, இல்ல அவருடைய அந்த மத்த யாருமே ஏன் ஒன்னா சேர்ந்து அந்த அரசியல்வாதிக்கு எதிராக குரல் கொடுக்க முடியல? மாட்டேங்கிறாங்க ஏன்? எதுக்காக அவ்வளவு அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னு அதை யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஒரு பாவமா இருக்கு. அதாவது அததான் இவர் சொல்ல வர்றாரு. அதாவது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அந்த ஒடுக்கப்படுறத வந்து ஒவ்வொரு விதத்துல அவங்க காமிக்கிறாங்க. படித்த தலித் வந்து அவர் ஒரு வகையாகவும், இந்த மாதிரி எதிர்வினை ஆற்ற கோபத்தின் மூலமாக எதிர்வினை ஆற்றுவதும், இல்லைன்னா இப்படி ஒண்ணுமே செய்ய முடியாம கையாலாகாத ஒரு பரிதாப நிலையில அமைதியா இருக்கிறது, இப்படியான பல விதங்கள்லயும் இந்த மக்கள் வந்து அவங்களுடைய இதை வந்து பொறுத்தோ வெளிப்படுத்தியோ கொண்டு போறது தான் அவர் வந்து கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்ற ஒரு தலைப்புக்குள்ள கொண்டு வர்றதா அவர் சொல்லுவார். இதுல வந்து ஒன்னே ஒண்ணுதான், ஜாதிங்கிறது வந்து தமிழ் சொல்லே கிடையாது. அந்த சொல்லுக்கு நிகரான வேற தமிழ் சொல்லும் கிடையவே கிடையாது தமிழ்ல. அதே மாதிரி ஜாதிங்கிறது பெண்களை வந்து என்ன மாதிரி படுத்துது அப்படின்னு பார்த்தா, பண்டிகைகள் அப்படின்னு வந்துட்டா அடுப்படியிலேயே போட்டு அவங்கள அடக்கிடும். அப்புறம் ஜாதி கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புறத செய்ய விடாது, படிக்க விடாது, பிடித்த வாழ்க்கை துணையை கூட தேர்ந்தெடுக்க முடியாது. அவங்க அவங்க கிட்ட இருந்து பணிவையும் அடக்கத்தையும் மட்டும்தான் அது எதிர்பார்க்கும். மீறி பண்ற இதெல்லாம் மீறி வேற மாதிரி இருக்கிற பெண்களை வந்து உடனே கேரக்டர் அசாசினேட் பண்ணி விட்டுரும். இததான் வந்து பெண்கள் வந்து சந்திக்கிற அன்றாட ஒரு ஜாதியின் போக்கா இருக்கு. இதுல இந்த கூகுள் தேன்மொழி சௌந்தரராஜனோட இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அவங்க வந்து ஈக்குவாலிட்டி லேப்ஸ்ன்னு சொல்லி ஒரு இது ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. இது வந்து அந்த காஸ்ட் இன்இக்வாலிட்டி பத்தி பேசுறதுக்காக அவங்க உருவாக்கிய ஒரு ஆர்கனைசேஷன். இதுல வந்து அந்த அதாவது முக்கியமா டெக்ல இருக்கிற அந்த பாகுபாட்டை பற்றி பேசுவதற்கானது. இதுல வந்து இந்த தலித் ஹிஸ்டரி மந்த் ஒட்டி அவங்கள வந்து கூகுள் நியூஸ்ல வந்து ஒரு பேசுறதுக்கான ஒரு அழைப்பா கூப்பிடுறாங்க. அதுல வந்து காஸ்ட் ஈக்குவாலிட்டி பத்தி தான் அவங்க பேச போறாங்க. ஏன்னா இப்படியான ஒரு ஸ்பீச் வந்து அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒட்டிய ஒரு தொடர்பா இது இந்த வருஷமா அவங்கள கூப்பிடுறாங்க, அவங்க பேசுறதுக்கு ரெடியாகிறாங்க. அப்போ அந்த வருஷம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கூகுள் எம்ப்ளாயீஸ்ல ஒரு ஒரு குரூப் என்ன பண்ணுது, இவங்களை பத்தி இவங்க வந்து ஒரு ஹிந்து ஃபோபிக், இவங்க வந்து ஒரு ஆன்டி ஹிந்து, இவங்க வந்து பேசினாங்கன்னா எங்க உயிருக்கே ஆபத்தாயிரும், ஸோ அவங்கள பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இமெயில்ஸ் வந்து சர்க்குலேட் பண்ண தொடங்குறாங்க. அப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப எஸ்கலேட் ஆகிறப்போ கூகுளுடைய தலைமை என்ன செய்யறாங்க, இவங்களுடைய அந்த பேச்சை போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல நமக்கு தெரியும் கூகுளோட சிஓ வந்து சுந்தர் பிச்சை ஒரு பிராமணர். அவருக்கு இந்த ஜாதியினால் ஏற்படக்கூடிய அத்தனை துன்பம் துயரம் அந்த மக்கள் அனுபவிக்கும் அத்தனையும் தெரியும். அப்ப அந்த இடத்துல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன்ல இருக்கிற அந்த மனிதர் ஒரு நல்ல அந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா அவர் எடுக்கவே இல்லை. அவர் ஒரு பிராமணர் அப்படின்றத திருப்பி அழுத்தமா நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ இவங்கதான் சொல்றாங்க, இந்த மாதிரியான இந்த இடங்கள்ல படிப்புக்குன்னு வர்ற இடத்துல 1/3 மாணவர் தலித் மாணவர் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறாரு. அதே மாதிரி ஒர்க் பிளேஸ்ல 3/2 தலித் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு அலார்மிங்கான ஒரு ரேஷியோ, மிக அதிகமான ஒண்ணு. இதுல இந்த இந்த டெக் கம்பெனிஸுக்கெல்லாம் வந்து லார்ஜஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இந்தியா தான் இருக்கு. அப்போ அவங்க வந்து இங்க இருந்து ஹையர் பண்றாங்க நிறைய பேரை. ஹையர் பண்றப்போ அது என்ன ஆகுதுன்னா, இங்க இருந்து போற இவங்க மோஸ்ட்லி அந்த உயர் ஜாதியினரா பிராமின்ஸா இருக்கிறனால இவங்க ஜாதியும் தங்களோட சேர்த்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அதாங்க நடக்குது.
இதுல இவங்க பெரிய பொசிஷனுக்கு வர்றப்போ பிராமின் சுப்பீரியர்ஸாவோ பாஸாவோ இருக்கிறப்போ அங்க இருக்கிற அந்த ஒர்க் அதுக்கு தங்களுக்கு கீழே இருக்கிற இந்த மாதிரியான தலித் என்ஜினியர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கீழே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒர்க் அசைன்மெண்ட்டுமே கொடுக்கறது இல்லை. அப்படியே இல்லைன்னா அவங்கள பத்தி தவறா வந்து ரொம்ப ஒரு பேட் ரிவ்யூஸா கொடுக்கறது, அவங்களுக்கான ப்ரமோஷன் எல்லாம் தடை பண்றது, கடைசியில இது வந்து அவங்களுக்கு அவங்களுடைய இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு டெர்மினேஷனுக்கு இட்டுட்டு போறது. மேலும் இவங்கெல்லாம் மோஸ்ட்லி H1B விசால போயிருக்கிறனால வேலை போயிடுச்சுன்னா இருக்க முடியாது, தே ஹேவ் டு ரிட்டர்ன். அப்போ இந்த மாதிரி இந்த காஸ்ட் வந்து அங்க போறவங்களையும் இந்த பாடுபடுத்து. இதுல வந்து அவங்களுக்கு அதனால இந்த மக்கள் வந்து ஒரு பெர்பச்சுவலா ஒரு பயத்தில் எப்பொழுது நம்ம ஜாதியை இவங்க கண்டுபிடிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தோடயே வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்ப சமீபத்துல இன்னொரு நியூஸ் படிச்சப்போ சியாட்டில்ல ஷாமா சாவந்த் வந்து ஒரு லெஜிஸ்லேஷனே வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை தடை பண்றதுக்காக. நல்ல ஒரு முன்னெடுப்பா அதை பார்க்கலாம். அது எப்படி போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி இவங்க இன்னைக்கு சொன்னதோட ஃபைனல்ல என்னன்னா, இந்த டாமினன்ட் காஸ்ட்ல இருக்கிற ஒருத்தர் வந்து ஜாதிலாம் எனக்கு தெரியாது, நான் அப்படிலாம் இல்லை, நான் பாகுபாடெல்லாம் பார்க்கறது இல்லை, ஆமா இருக்குது, ஸோ வாட், ஐ லேர்ன் டு அக்செப்ட் இட், நீ யாருப்பா அக்செப்ட் பண்றதுக்கு, உனக்கு என்ன கஷ்டம் அதனால அப்படின்னு சொல்றதாகட்டும், இல்லாட்டி இதெல்லாம் மாத்த முடியாது அப்படிதான் இருக்கும் அப்படின்றதாகட்டும், இல்லாட்டினா இந்து மதத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றதாகட்டும், இதெல்லாம் இலுமினாட்டி சதி அப்படிங்கிறதாகட்டும், இல்லாட்டினா பிரிட்டிஷ்காரன் வந்து செஞ்சதுதான் இந்த பாகுபாடெல்லாம் அப்படின்னு பொய் சொல்றதாகட்டும், இதெல்லாம் வந்து மொத்தத்துல பார்த்தா இந்த ப்ரிவிலேஜ் பீப்புள் பேசக்கூடிய ஒரு தங்களை ப்ரிவிலேஜ் பொசிஷன்ல இருந்து ப்ரிவிலேஜா திங்க் பண்ணி ப்ரிவிலேஜா பேசுற ஒரு இதாதான் இதை பார்க்க முடியுது. பட் இதற்கான எதிர்வினைகளும் ஜாதிய ஒழிப்பதற்கான சமன் செய்வதற்கான பல முயற்சிகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்ச்சு இன்ச்சா நல்ல முன்னேறினாலும் நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பார்க்க வேண்டியது. அதை ஒரு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுது. நன்றி. நன்றி மீரா, ரொம்ப கிளியரா நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. அதுவும் வேலை செய்யற இடத்துலயும் படிக்கிற இடத்துலயும் இந்த டிஸ்கிரிமினேஷன் எந்த அளவு டீப்பா இருக்கு, அது எந்த அளவு ஒரு கையற நிலைக்கு அவங்களை கொண்டு போகுது அப்படின்றதும் ரொம்ப டீட்டெயிலா பேசியிருந்தீங்க. நன்றி மீரா. காளி, நீங்க பேசுறீங்களா? ஓகே, பேசுறேன். ரொம்ப நிறைய விஷயங்கள் அப்படியே கனெக்டடாக நிறைய தாட்ஸ் போயிட்டே இருந்தது. அதில் ஃபியூ மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். அம்பேத்கர் கூட ஒரு சாதியவாதி அப்படின்னு அவர் குற்றஞ்சாட்டப்பட்டதா பார்த்தோம். ஓ, இதை நீங்கள் அப்போவே ஆரம்பிச்சிட்டிங்களா? யார் வந்து சாதி ஒழிக்கணும், சாதி வந்து சாதினால எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, சாதினால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், சாதினால நான் அவமானப்பட்டிருக்கேன், சாதினால நான் இதை சந்திச்சிருக்கேன், ஒரு புறக்கணிப்பை சந்திச்சிருக்கேன் அப்படின்னு யாரு சொல்றாங்களோ, அப்படி சொல்ல முன் வர்றவங்களை பார்த்து என்ன சாதி பத்தி பேசுறியா, சீ நீ ஒரு சாதியவாதியா அப்படின்னு சொல்ற போக்கு அம்பேத்கர்லயே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது எனக்கு வந்து நான் இப்பதான் லேட்டஸ்டா கண்டுபிடிச்சிருக்கேன் பார்த்தேன். அப்பவே இதெல்லாம் காமன் டெக்னிக்கா தான் இருந்திருக்கு. நிறைய நம்ம இதுவே வந்து எந்த அளவுக்கு அம்பேத்கர் அவர்களுடைய எழுத்துக்களை வாசிப்பது இன்னும் அவசியமாகுது. ஏன்னா நான் ஐம் லெஃப்ட் அவுட் தான், நான் ரொம்ப லேட்டஸ்ட் ஜாயினி தான். இல்லை, இவங்களே லேட்டஸ்ட் மார்க்சியத்தை மறுத்து இந்த பக்கம் வர்றதுல அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருந்தது, என்னெல்லாம் ப்ரீஆக்குபேஷன் இருந்தது, எப்படிலாம் வந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நானும் என்ன ரொம்ப தாமதமாக தான் இந்த எழுத்துக்களுக்கு அறிமுகம் அப்படின்றதுனால எனக்கு பிரச்சனை. நான் வந்து ஒரு விஷயத்தினால பாதிக்கப்படுறேன், நான் சொன்னேன்னா நீ என்ன இதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ற, ஏன் நீ இதை பத்தி எல்லாம் பேசுறது இல்லையா, ஏன் பேசுறது இல்லை, ஏன் ஆப்வியஸ்லி அவர் பேச மாட்டாரு. ஏன்னா ஆசிரியரும் மீராவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க உயர் ஜாதி ஆண் அல்லது
அந்த ஆணை யூனோ என்டார்ஸ் பண்ற ஒரு உயர் ஜாதி பெண், அல்லது வேற என்ன அந்த யூனோ ஐ மீன் அந்த தட்டுல மேல் தட்டுல இருக்கிற ஆளுங்க நீங்கெல்லாம், அல்லது மேல் தட்டுக்கு பக்கமா இருக்கிற ஆளுங்க எனக்கு கீழே இத்தனை பேர் இருக்காங்கல்ல அப்படின்னு அவங்கள யூனோ அப்ரெஸ் பண்றதன் மூலமா தன்னுடைய அந்த பக்கமே அவர் போக மாட்டாரு, அந்த பக்கமே அவர் திரும்ப மாட்டாரு. முணுமுணுத்துட்டு மனசுக்குள்ள முணுமுணுத்துட்டு இந்த பக்கம் வந்துருவாரு. தனக்கு கீழே இருக்கிற அப்ரெஸ் பண்றதுக்கு இவங்க எனக்கெல்லாம் இருக்கா, இவங்கெல்லாம் எனக்கு இருக்காங்க அப்படின்ற ஒரு மனநிலை தான் இந்த அவங்க ஏன் சாதியை பத்தி பேசல அப்படின்றதுக்கான காரணம். நீ நல்லா இருக்க, சொகுசா இருக்க, நீ கம்ப்ளைண்டே பண்ண மாட்ட. கீழே நசுக்கப்பட்டு அத்தனை விதத்துலையும் பாதிக்கப்படுறவங்க வந்து பேசத்தான் செய்வாங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி எழுப்பியிருக்காங்க, பொருளாதாரத்துல முன்னேறுறதும் பணித்திறனால் ஒரு ஒரு முன்னேறுவதும் அவங்கள வந்து சாதி அடிப்படையிலான புறக்கணிப்புல இருந்து அவங்கள மீட்டுருமா அப்படின்றது. அது எவ்வளவு தூரம் ஹம்பக் அப்படின்றது நமக்கு தெரியும். நான் இத சில ரொம்ப ரொம்ப 2 இன்சிடென்ட் மட்டும் அதுக்கு உதாரணம், ரொம்ப இல்ல, ஒரே லைன் உதாரணம் தான். என்னன்னா, ஒரு ஒரு உயர் அதிகாரி, ஒரு அரசு இதுல வேலை பார்க்குற உயர் அதிகாரி, ஓகே, அவங்க மனைவி வந்து மகளுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. மகள் சின்ன பிள்ளை, அதுவும் ஏதோ கல்லூரி 2வது வருடமோ என்னமோ படிக்கும்போது, ஏன் இவ்வளோ சீக்கிரம் அவங்க மனசுல எப்படி இவங்க எவ்வளோ இந்து பெண்ணாக ஏன் இருக்க மாட்டேன் அப்படின்றதுக்கு மதத்தையும் அந்த மதம் என்டார்ஸ் பண்ற சாதியையும் இந்த 2 என்டார்ஸ் பண்ற பெண் அடிமைத்தனத்தையும் அப்படி கோட் பண்ணி தான் இவங்க இந்த புக்கோடைய மொத்த இதே பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்றேன், இந்த உயரதிகாரியுடைய மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, செகண்ட் இயர்ல ஏன் ரொம்ப சின்ன பொண்ணாச்சே, இப்பதானே 18 வயசே ஆயிருக்கு, ஐயோ 18 வயசு ஆயிடுச்சு, காலேஜ்ல இருந்து அப்படியே அவன் கூடயாவது போயிட்டேன்னா அப்படின்ற வார்த்தைய 2021ல என் காதுல கேட்கும்போது எனக்கு, ஏன்னா ரொம்ப பிற்படுத்தப்பட்ட ரொம்ப கிராமப்புறத்துல இருந்து வெளியில வந்த எங்க வீட்டுல கூட அப்படி பேச மாட்டாங்களே. எங்க ஊர்லயே பொண்ணு இருக்கிற அவங்க கூட பேச மாட்டாங்கல்ல. இவங்க படிச்சு வெளியில வந்த ஒரு ஒரு உயர் அதிகாரி, அவர் அந்த சர்க்கிள், அவங்க பழகுற விஷயம், எங்கன்னா போயிட்டானா சரி, மாப்பிள்ளை எப்படி பார்க்கணும், அவங்க சொன்னது வர்க்க ரீதியாக ஒரு அவங்களுக்கு மேட்ச் இருக்கணும். அதாவது ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த கேஸ்ட்னாலும் ஓகே எக்ஸப்ட் ஷெட்யூல் கேஸ்ட் அப்படின்ற வார்த்தையை அவங்க சொல்றாங்க. அப்போ 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு யார் வேணாம்? 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கணுன்றது, 100 கோடி ரூபாய் அப்படின்றது அவங்கள அத்தனை விஷயத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணு, அத்தனை ஜாதியையுமே அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வச்சிருது, தயாரா இருக்காங்க. தட் இஸ் ஓகே அப்படின்றாங்க. ஏன்னா அவன் அத்தனை பேரும் மேல சம்பாரிச்சுட்டு மேல போக அவங்களுடைய கான்ஸ்டன்டான நம்பிக்கை என்னன்னா, அத்தனை ஜாதியினரும் சம்பாரிச்சு மேல போக பிராமணர்களை வந்து இமிட்டேட் செய்கிற ஒரு பழக்க வழக்கங்கள், இமிட்டேட் செய்கிற ஒரு விஷயத்த வந்துருவாங்க. அதனால ஓரளவுக்கு கல்ச்சர்லி ஏதோ ஒரு பிரிட்ஜ் போட்டு விட்டுறலாம். எதுவுமே பிரிட்ஜ் ஆகாட்டினாலும் பணமாவது பிரிட்ஜ் ஆயிரும். ஆனா எந்த சந்தர்ப்பத்துல அவங்க தயாரா இல்லைன்னா, 100 கோடி ரூபாய் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த சாதியினர் மட்டும் வேண்டாம் அப்படின்றது. அப்போ பொருளாதாரம் அல்லது பணித்திறன், இது அந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒருத்தர் ரிஜெக்ட் பண்றது வேற விஷயம். கண்ணுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு அப்புறம் ரிஜெக்ட் பண்றது ஒரு கேஸ். கண்ணுக்கே வராம, செலக்ஷன் கிரைட்டீரியாவிலேயே இல்லாம, கண்ணுக்கே வராம அவங்க பூல், வாட் எவர் த பூல் அவங்க பண்றாங்க இல்லையா, அந்த பூல்ல இருந்து அந்த இடத்துக்கே கொண்டு வராத என்ன போயிடுறாங்க அப்படின்னா அவங்க வெளியில போயிடுறாங்க. அப்போ இது அவங்கள பொருளாதாரமும் பணித்திறனும் அவங்களுக்கு மரியாதையை கொடுத்துட்டதா, ஒரு குவாலிஃபிகேஷனை கொடுத்துட்டதா அப்படின்னு பார்த்தா
இல்ல அப்படின்றது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பதில். இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். நல்லா படிச்ச ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்ச, ஐஐஎம்லயே படிச்ச ஒரு பட்டியலின இளைஞர். அந்த பையன் இங்க சென்னையில படிச்ச ஒரு இன்ஜினியரிங் அளவுக்கு படிச்ச ஒரு பெண்ணை, ஒரு ஓபிசி பெண்ணை வந்து காதலிக்கிறாங்க. அப்ப கூட என்ன ஆச்சு அப்படின்னா, இது நாடக காதல் அப்படின்னு அந்த இடத்துல பிராண்ட் பண்ணப்பட்டது. உண்மையிலேயே அந்த பையன் பொருளாதாரத்திலயும் சரி, கல்வியிலயும் சரி, அந்த பெண் சாதிச்சதை விட அதிகம் தனிப்பட்ட முறையில சாதிச்சிருக்காரு. அவருடைய குடும்பம் இவங்களுடைய குடும்பத்தை விட சாதிச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த இடத்துல இப்போ அதாவது இவங்க சொல்றது நாடக காதல்ன்றது ஏமாத்தி கூட்டிட்டு போயிடுறது. அவரு இவங்களை ஏமாத்தி கூட்டிட்டு போறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. கல்வியில ஒரு ஐஐஎம் படிச்ச ஒரு பையன் எஜுகேஷன்லயோ இன்ஃபேக்ட் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை, மனங்கள் மட்டும் இணைவது போதும் அப்படின்றது அந்த பையனுடைய ஸ்டாண்டு. அந்த பெண்ணுடைய ஸ்டாண்டும் அதுதான். ஆனா அந்த பெண்ணுடைய குடும்பத்தினால அந்த பையன் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேம். அப்போ பொருளாதாரமும் பணித்திறனும் மட்டும் இருந்துட்டா இவங்களுக்கு வந்து பட்டியலின மக்களுக்கு அந்த மரியாதை கிடைச்சிருதா, அந்த கொடுமையிலிருந்து அவங்க வெளியில போயிடுறாங்களா அப்படின்னா இல்ல அப்படின்றது நம்ம ஒவ்வொருவரும் வெட்கப்பட வேண்டிய என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்கறதுல இருக்கிற குசுகுசுப்பு இருக்கு பாத்தீங்களா. உண்மையிலேயே ஜாதி பார்க்காதவன் குசுகுசுக்கவே மாட்டான். ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்டா எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, அந்த மாதிரியா சாதி என்னன்னு கேக்குறாங்க. தெரியாதவங்க சாதி கேட்கும்போது இல்ல இல்ல அப்போ உனக்கு அந்த மனசுல வந்து அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா. ரைட். அப்புறம் இந்த இவங்களுடைய இடைநிலை சாதியினரை வந்து இந்த சாதியை கட்டி காப்பாத்துற வேலையை எல்லாம் செய்ய வச்சுட்டு இவங்க வந்து நாங்களா சாதி பார்க்குறோம், நாங்களா கௌரவ கொலை பண்றோம். இவங்க போட்டிருக்காங்க. இதே விஷயம் வட இந்தியாவுக்கும் வட இந்தியான்னு சொல்ல முடியாது, மகாராஷ்டிராவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் வேறுபட்ட இதுல எல்லாம் தெரியல. இப்போ நம்ம இனத்தால, மொழியால, கலாச்சாரத்தினால, உணவினால இத்தனை விஷயங்கள்னால வேறுபட்டு இருந்தால் கூட இந்த ஸ்டீரியோ டைப் சாதி அப்படின்ற ஒரு மேட்ரு எந்தெந்த விஷயங்கள்ல எப்படிலாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஸ்டீரியோ டைப்ல வந்து எப்படி அட்ரஸ் பண்ணப்படுதுல இருந்தோ, எப்படி கட்டமைக்கப்படுதுன்றதோ அதுல இருந்து எந்த மாறுபாடும் இல்லை. இடைநிலை சாதியினர் வந்து நாங்களா இதெல்லாம் கௌரவ கொலை பண்றோம், பண்றதெல்லாம் இவங்க தானே, இடைநிலை சாதியினர் தானே, எதுக்கு எங்களை சொல்றீங்க அப்படின்னு சொல்றது ஒரு சாதாரணமான ஸ்டேட்மெண்ட், ஒரு ஒரு யூசுவலான ஸ்டேட்மெண்ட். அத நான் சாதி பார்க்கறது இல்ல அப்படின்றது ஒரு முழு முதல் அயோக்கியத்தனம். நான் சாதியை எதிர்க்கிறேன்னு சொன்னா மட்டும்தான் நீங்க சாதி பார்க்கறது இல்ல அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன மரியாதை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த மரியாதை. அப்படின்னா சாதி பார்க்கறது இல்லையே, எனக்கு நீ மரியாதை, என்னை நீ வந்து டீசெண்டா கருதணுமே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பாத்தீங்களா. அது ஆக்சுவலா நான் சாதியை எதிர்க்கிறேன்னு சொன்னா மட்டும்தான் கொடுக்க முடியுமே ஒழிய சாதிய ஆதரிக்காதவனும் சாதியை ஆதரிக்கிறவனும் ஒரே இனம் தான். சாதியை பிராக்டிஸ் பண்ணாதவனும் சாதியை பிராக்டிஸ் பண்றவனும் ஒரே இனம் தான். சாதியை எதிர்க்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு இனம். அவங்க எந்த சாதியினரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சாதியை எதிர்ப்பவர்கள் அத்தனை பேரும் ஓரினம். சாதி இல்லாத மாதிரி நடிக்கிறவங்க மேல் தட்டுல இருக்கிற பிராமண இனமாக இருந்தாலும் சரி, கீழ்த்தட்டுல அடைக்கப்பட்டிருக்கிற தாழ்த்தப்பட்ட இருந்தாலும் சரி, சாதி இல்லாத மாதிரி அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சாதியை என்டோர்ஸ் பண்றாங்க. ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்களிடையே கூட அந்த ஒரு ஒரு சில சூழல்ல வந்து அந்த சாதிய படிநிலைக்கு உள்ள
தான் ஒரு மேல் இதுல இருக்கிற மாதிரியான பாவனைகளை வந்து கொடுக்குறாங்க. ஆனா அதை நான் குற்றம்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த பிபிசி அந்த ஒரு ஆவணம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அதை தான் சொல்லியிருக்கு. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு அத்தனை உரிமைகளும் மறுக்கப்பட்டிருக்கு. கல்விக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. இத்தனை மறுக்கப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க தன்னை எப்படியும் வெளிப்படுத்திக் கொள்ள அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்றத நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா அவங்க இந்த பக்கமும் ட்ரை பண்ணி அந்த பக்கமும் ட்ரை பண்ணி எது பெட்டர்ன்றத அவங்களே சொந்தமா எவாலுவேட் பண்ணி அவங்க ஒரு இடத்துக்கு வரட்டும். நான் இந்த நான் வந்து இந்த சத்ரியா ஜாதிக்கார மாதிரி நான் வந்து தலையில தலப்பா கட்டு கட்டுவேன், கூலி கிளாஸ் போட்டுப்பேன், நான் வந்து வீர வாழ் வச்சுப்பேன் அப்படின்றத ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞர் பண்ணும்போது, தாழ்த்தப்பட்ட இளைஞன் எப்படி தன்னுடைய சோசியல் ஸ்டேட்டஸை உயர்த்திக்க ட்ரை பண்றான் அப்படின்றத பிபிசி மராத்தா ஆவணம் மராத்தா அந்த இது எப்படி சொல்லுச்சோ, இப்போ எல்லாருமே அதை போட்டுட்டாங்க. எல்லாருமே இப்போ அம்பேத்கர் சொன்ன மாதிரி உன்னுடைய சீலை கட்டு வேலை மாதிரி இருக்கு, நீயும் அந்த மாதிரி சீலை கட்ட, உயர்சாதி பெண்கள் கட்டுற மாதிரி நீ சீலை கட்டு அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு இல்லையா? அதே மாதிரி அவன் தலப்பா கட்டுறானா, கண்ணாடி போடுறானா, வாழ் வச்சுக்கிறானா, நானும் அதே மாதிரி செய்வேன்னு சொல்றதுக்கும் ஒரு சாராருக்கு உரிமை இருக்கு. இந்த கருமத்தை எல்லாம் நான் மறுக்கிறேன். இது எல்லாம் வந்து ஒரு ஒரு ஆண் ஆதிக்க ஆண் தன்மை விஷயத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ற, அதை என்டார்ஸ் பண்ற சாதி, அதை என்டார்ஸ் பண்ற மதம், இப்படின்னு இது ஒரு செயினான விஷமா இருக்கு. நான் அதை முழுக்க ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கும் இன்னொரு சாராருக்கு உரிமை இருக்கு. அவங்க தான் டிசைட் பண்ணணும் நான் எப்படி வெளிப்பட போறேன் அப்படின்றத. ஆனா அப்ப அந்த உரிமை உயர்ஜாதிக்காரன்னு தன்னை நினைச்சுக்கிறவனுக்கு இல்லையா அப்படின்னா இல்ல. அதான் சொல்லிட்டு இருக்கோம். இல்ல, உனக்கு இல்ல. இன்னொருத்தனை ஹர்ட் பண்றதுக்கான உரிமை உனக்கு இல்ல. அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கோ. நீ குறைச்சிக்கிறது கொஞ்சம் அந்த அந்த பெரும்பான்மை அப்படின்ற ஒரு விஷயத்தோட சேர்ந்து தன்னுடைய அடையாளத்தை தொலைத்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு மனநிலை சமுதாயத்தில் பெரும்பாலானவருக்கு இருக்கும். அந்த பெரும்பான்மை ஒரு 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 சுயமறிந்த ஒரு அறிதலால் தான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி கொஞ்சமாவது அந்த திமிர்த்தனம் இல்லாத, ஆர்ப்பாட்டம் இல்லாத, ஒரு அனைவரும் சமம் என்று நினைக்கிற, தலைப்பாகைன்றது ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு நினைக்கிற, துண்டு போடுறது வந்து பாகவதற்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா பிசி எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு அரசியல். ஸோ ஒடுக்கப்பட்டவங்க அவங்க தான் டிசைட் பண்ணணும் தன்னை எப்படி வெளிப்படுத்திக்கிறது அப்படின்னு. அவங்க இப்படி வெளிப்படுத்திக்கலாம். ஆனா எவன் வந்து 2000 வருஷமா எல்லாத்தையும் அனுபவிச்சுங்களோ அவங்க இதெல்லாம் குறைக்கிறதுக்கு கண்டிப்பா முயற்சி செஞ்சுதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நீ மனசு கஷ்டப்பட ஒண்ணும் இல்லை. நீ மனசு கஷ்டப்படுறத வந்து தவிர்க்க முடியாது. அவ்வளவுதான். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த தமிழ்நாட்டுல வந்து நமக்கு இருக்கிற ரிசர்வேஷன்ஸ் வந்து ரொம்ப ஏர்லியராகவே வந்துருச்சு. 1990 வரைக்கும் ஓபிசிக்கு ரிசர்வேஷனே இல்லை அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ஓபிசி ரிசர்வேஷனுடைய வயசு 90s கிட் மாதிரி இல்லையா? 90s கிட் வயசும் ஓபிசி ரிசர்வேஷன் வயசும் ஒன்று. அதுக்குள்ள டிஸ்இன்டகிரேட் பண்றதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் வந்துருச்சு இல்லையா? ஆனா அதுக்கும் முன்னாடியே 50ஸ்ல இருந்து எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் இருந்தது. ஆனா அது அந்த சமூகத்துல அவங்க இப்ப இருக்க சமூகத்துல அவங்க சமம் அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சா? அப்ப ஏழைகள் இருக்க மாட்டாங்களா? ஏழைகள் பிராமணர்கள் ஏழை இல்லையா? இருக்காங்க. ஓசி ஓபன் கேட்டகரியில எத்தனை சதவீதம் பிராமணர்கள், எத்தனை சதவீதம் ஏழைகள் இருக்காங்க? எஸ்சி எஸ்டில எத்தனை சதவீதம் ஏழைகள் இருக்காங்க அப்படின்றது தானே நியாயமான கம்பேரிசன். அது ஈவன் ஆகணும்ல. அது ஈவன் ஆகுற வரைக்கும் இந்த விஷயங்கள் கண்டினியூ தானே ஆகிட்டு இருக்கணும். ஆனா அதுக்கு பதிலாக அதை வந்து இன்னும் தீவிரமாக எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பதிலாக என்ன நடந்துட்டு இருக்குன்னா அத்தனை ரிசர்வேஷனையும் அடிச்சு உடைச்சு தூள் பண்ணி நாசமா போக்குற வேலை தான் நடந்துட்டு இருக்கு.
உள்ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி போட்டு மல்லு கட்டி இதுல இருக்கிறவங்களே இடஒதுக்கீடுக்காக பேசினவங்களையே இடஒதுக்கீடு வேணாம் அப்படின்னு போராட வைக்கிறது. இப்போ இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் ஒன்று கொடுத்துட்டு அதுவும் அதே மாதிரி இடஒதுக்கீடு வேணாம் அப்படின்னு இடஒதுக்கீடு இப்போ இடஒதுக்கீடு வேணும் வேணாம் வேணும் வேணாம் அப்போ என்ன வேணும் அப்படின்ற ஒரு 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 கன்ஃபியூஷன், ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி ஒரு சிக்கல் கொண்டு வந்தாங்கல்ல அது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தலித் பெண்களும் தலித் பெண்கள் அப்படின்ற சொல்லாடல் இருக்கு. தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்த பெண்கள் அவங்களுக்கு எவ்வளவு கடினமானதாக இந்த படிநிலைகள்லயே ரொம்ப அடி நிலையில இருக்கிற நிலையை வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயத்த ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தாங்க. ஐ வாஸ் ரியலி ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு ரொம்ப நேரம் நான் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேன். திரும்ப என் மைண்ட் அடுத்து ரீட் பண்ணதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன்னுச்சு. அந்த இடத்துல நின்றுட்டேன் நான். வீட்டு வேலைகள்ல ஆண்களையும் பங்கு பெற வைக்கிற ஒரு போராட்டம் வெடிக்கவே இல்லை. வெடிச்சிருக்கணும்ல, அது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக வந்திருக்கணும்ல. எங்க மட்டும்தான் அது பேசு பொருளாக இருக்கு அப்படின்னு சொன்னா, அது இப்ப எங்கெல்லாம் கிளைம் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னா, தாழ்த்தப்பட்ட சமூகங்கள்ல கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகமா இருக்கும் அந்த பார்ட்டிசிபேஷன். இதை வந்து வர்க்க இதுவா இந்த இடத்துல வந்து இத ஜாதி ரீதியாக பார்க்காம வர்க்க ரீதியாக பார்க்கறது தான் சரின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது உழைப்பு சம்மந்தப்பட்டது. வர்க்க நிலையில வருமான இதுல ரொம்ப குறைந்தபட்ச வருமானம் இருக்கிறவங்க இதுல ஓரளவு இந்த பார்ட்டிசிபேஷன் மாத்தியும் நடக்குது, எக்ஸ்ட்ரீமா ஆப்போசிட் கண்டிஷன் இருக்கு. ஆனா மிடில் கிளாஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அங்க மட்டும்தான் மிடில் கிளாஸ் அண்ட் எஜுகேட்டட் அப்படின்ற ரெண்டு மிடில் கிளாஸ் எஜுகேட்டட் அண்ட் ஒர்க்கிங் அப்படின்ற விஷயங்கள் அத்தனையும் சேரும்போது அந்த இடத்துல மட்டும்தான் இங்க பாரு நானும் வேலை செய்யறேன் நீ வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன், ஒரு அழுத்தம் கொஞ்சமாவது ஆண்கள் பக்கம் போகுது. அது இல்ல, அது கொஞ்சம் சொபிஸ்டிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா சமையல் வந்து அந்த வீட்டு வேலைகள் அத்தனைக்குமே ஆள் வச்சுக்கிற நடைமுறை இருக்கிறதுனால சமையல் பண்றதை விட வீட்டு ஆளை மேனேஜ் பண்றது கொஞ்சம் ஒர்க் கம்மி அப்படின்றதுனால அந்த இடத்துல கூட பெண் வந்து இங்க பாரு வீட்டு ஆளை மேனேஜ் பண்றது என்ன சமையல்னு சொல்றது, அவங்களுக்கு சம்பளம் செட்டில் பண்றது என் வேலை மட்டும்தானா, அது உன் வேலை இல்லையா அப்படின்னு அந்த இடத்துல வாக்குவாதம் நடக்கல. அதுக்கும் மேல அந்த இடத்துல யாரு உழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு அடித்தட்டுல இருக்கிற அடித்தட்ட இதுல இருந்து வர்ற பெண்கள் தான் அந்த இடத்துலயும் அதிகமா உழைக்கிறாங்க. அந்த இடத்துலயும் பெண்கள் தான் உழைக்கிறாங்க. பெண்கள் செய்ய வேண்டி இருந்த வேலைய இன்னொரு வர்க்கத்து பெண் மேல கடத்துறதன் மூலமா என்ன நடக்கவே இல்லைன்னு சொன்னா ஆண் அந்த டியூட்டியில பார்ட்டிசிபேட் பண்ற எம்பசிஸ் நடக்கவே இல்லை. நீ இதை பார்ட்டிசிபேட் பண்ணணும்ல அப்படின்றது நடக்கவே இல்லை. அதுக்கும் மேல போயிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டு வேலைகளை ஷேர் பண்ற வீட்டு கடமைகளை ஷேர் பண்ற அந்த டிஸ்கஷனே நடக்கிறது இல்ல. அதுக்கு மேல இன்னொரு டிஸ்கஷன் எசென்சியல். இது இப்ப வரைக்கும் பெண்களை பாதுகாப்புக்காக படி ஆம்பளைங்க எல்லாம் காவாலி பயில கல்யாணம் பண்ணா கண்டிப்பா உனக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, அவங்கிட்ட இருந்து நீ வந்து இதா பெட்டரா இருக்கணும்னா பாதுகாப்புக்காக படின்னு சொல்லிதான் அந்த பொண்ணுங்களை வளர்க்கிறமே ஒழிய சாப்பாடு உன்னுடைய கடமை, சாப்பாட்டுக்கு சம்பாதிக்கிறது உன்னுடைய வேலை, நீ அதை கண்டிப்பா செய்யணும். நீ யாரையும் சார்ந்து இருக்க கூடாது. சார்ந்து இல்லாம இருக்கிறது உன்னுடைய பாதுகாப்புக்காக இல்ல, உன்னுடைய சுயமரியாதைக்காக நீ வேலை செய்யணும் அப்படின்ற. எப்படி ஆணுக்கு வந்து ஆக்சுவலி பெண்ணுக்கு நீ எக்கனாமிக்கலி நீ பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றது வேற 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 மாதிரி புகுத்தப்பட்டுருச்சு. ஆனா அந்த டோன் மாறணும் அப்படின்றது பெண்களுக்காக சொல்றேன். ஆண்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீ வீட்டு வேலையில பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற அழுத்தம் கீழ்மட்டத்துல இருந்து மேல் மட்டம் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே இருக்கணும். இது ஒரு முக்கியமான பிரச்சனை ஆகணும். அது ஆகல. அது ஏன் அது ஆகல அப்படின்றத இங்க ஆத்தர் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த இடத்துல தான் கொஞ்சம் அப்படியே ஸ்டக் ஆயிட்டேன். அப்புறம் விளக்குதலை அதிமுக்கியமாக கொண்ட இந்து ராஷ்டிரம், இந்து சமூகம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான் இல்லையா? ஒரு கோயில் இருந்தா கோயில்ல கர்ப்பகிரகம், கர்ப்பகிரகத்துக்கு வெளியே இருக்கிற உள்பிரகாரம், அதுக்கப்புறம் இருக்கிற வெளிப்பிரகாரம்,
அதுக்கப்புறம் இந்த இதுல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வரும். ஆடி சித்திரை வீதி, ஆடி வீதி, மூல வீதி வரிசையா வரும். அந்த மாதிரி வரிசையா இறைவனுக்கு பக்கத்துல அல்லது மதத்துக்கு பக்கத்துல அல்லது அந்த சாதி இதுல மையமா நிக்கிறவங்க ஒருத்தவங்க. அதுல இருந்து வெளியில 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 பிரிச்சு, நீ இந்த இடத்துல நில்லு, நீ தள்ளி அந்த இடத்துல நில்லு, நீ அங்க இருந்து தள்ளி நில்லு, அங்க இருந்து தள்ளி நில்லு அப்படின்னு மையத்துல இருந்து வெளிவட்டம் மையத்துல இருக்கிறவனும் வெளி கடைசி பிரகாரத்துல இருக்கிறவனும் மீட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள கான்ஃபிளிக்டே வராது. எல்லாரும் அவங்கவங்க இடத்துல வரிசையா நிப்பாங்க. அந்த கீழ இருக்கிறவன் மேல ஏறி வராம இருக்கிறத பாத்துக்கிறது இந்த நடுவுல இருக்கிறவங்க எல்லாருமே பாத்துக்கிறாங்க. சோ இந்த இந்த இந்து சமூகம் அப்படின்றது எப்படி விளக்குதலை அதிமுக்கியமாக கொண்டுள்ளது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த ஊடுருவல், இந்த விளக்குதலை தாண்டிய ஊடுருவல் நீங்க கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நடந்து கொண்டிருந்தாலும் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அவங்களுக்குரிய மரியாதை அப்படின்ற லெவல்ல அவங்களுக்குரிய மரியாதை கிடைக்குறதா, புறக்கணிப்பு நிகழாம இருக்கா அப்படின்னு சொன்னா இல்ல. எந்த இடத்துல புறக்கணிப்பு நடக்கணுமோ அந்த இடத்துல அது நடந்துருது. மனம் ஒத்துக்கிட்டு திருமணமே பண்ணாலும் முக்கியமான மத சடங்குகளில முக்கியமான ஒரு விஷயத்துல, அதாவது மனுஷனுக்கு ஒரு கோடு ஃபிக்ஸ் பண்ணி இட்ஸ் லைக் அ கேம். ஒரு கோடு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரூல்ஸ் படி நடக்கிறது அப்படின்றது மனுஷனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆக்சுவலா நீங்க அவனை என்கேஜ் பண்ணி வைக்கலாம். இப்போ குழந்தைகள்ல இருந்து இந்த இதை ஆரம்பிச்சு பாருங்களேன். பாரு இதான் ரூல்ஸ், இது பண்ணு, இது பண்ணு, சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த ரூல்ஸை நான் பின்பற்றி நான் சூப்பரா சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன், ரூல்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதே ஒரு மனுஷனுக்கு ஒரு கேம் வின் அப்படின்ற மாதிரி தான் அத்தனை கேமே நம்ம டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான கோடு, ஒரு 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 கிரக பிரவேசமா இந்த விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாதான் அவனுக்கு கிரக பிரவேசம் பண்ண மாதிரியே திருப்தி. வீட்டுக்குள்ள வாங்க பெட்டி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு போறது வந்து யாருக்கும் திருப்தி கொடுக்கறது இல்ல. ஒரு திருமணமா இந்த இன்ஃபேக்ட் நல்லா யோசிச்சு பாருங்க. திருமணம் அப்படின்றது சுயமரியாதை திருமணங்கள்ல கூட எடுத்துக்கங்களேன். 2 பேர் மனசு ஒப்பி கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது ஏன் டிக்ளேர் பண்ணணும்? அதை ஏன் நான் உன்னை நான் அதோடைய வாக்கியங்கள் எனக்கு தெரியல. பட் ஒரு சுயமரியாதை திருமணத்தை கூட அந்த திருமணத்தை இப்படித்தான் நடக்கணும்னு ஒரு கோடு இருக்கா, ஒரு விதி இருக்கா? ஏன்னா உனக்கு கல்யாணம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீ பண்ணி ஆகணும். இது இது மதத்தின் குறைபாடு இல்ல, இது மனுஷனோட குறைபாடே ஆக்சுவலா. ஆனா இந்து மதத்துல என்ன ஆகுதுன்னா, மனம் ஒப்பி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் இருக்கிற கல்யாணமே பண்ணிட்டாலும் கூட அதுக்கப்புறம் உள்ள அந்த சமூகம் சார்ந்த இந்த மாதிரியான கோட்ஸ் அட்ஹேர் பண்ணும்போது, இந்த மாதிரியான ரூல்ஸ் அட்ஹேர் பண்ணும்போது, இந்த மாதிரியான விதிமுறைகள், இந்த மாதிரியான சடங்குகள் பண்ணும்போது இவங்க they are being frowned upon. அவங்க முகம் சுளிக்கப்படுறாங்க, ஒதுக்கப்படுறாங்க. இல்ல ஒரு மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும். ஒரு விஷயம், ஒரு தட்டு ஒரு மஞ்சள் அரிசி இருக்கிற ஒரு தட்டு வரணும் அப்படின்னா அவங்க கைக்கு மட்டும் சிக்காது அந்த தட்டு பயணிக்கும் பாருங்க. அப்சர்வ் பண்ணி பாருங்க. இந்த விஷத்துலதான் இந்த சமூகம் இருக்கு. அதைத்தான் அழகா ஆசிரியர் வந்து ஒவ்வொரு ஆங்கிளா ஒவ்வொரு ஆஸ்பெக்டா நிறைய புது ஆங்கிள்ஸும் கொடுத்து ரொம்ப அழகா இது பண்ணிட்டு வர்றாங்க. மீரா பேசும்போது ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். 400 கிராமங்கள்ல தீண்டாமை கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா நான் ஜெனரல் நாலேஜ் படிச்சப்போ 18,612 கிராமங்கள் தமிழகத்துல. அந்த இப்போ அது கொஞ்சம் கூடி இருக்கலாம், ஒரு 19,000 கிட்ட வந்திருக்கலாம். அத்தனை கிராமங்கள்லயுமே தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறதுதான் உண்மை. எப்படி ஒவ்வொரு விஷயமுமே காலத்துக்கு காலம் மாறி 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 ஒரு மாற்று பொருள் வார்த்தைகள் மாற்று பொருள்கள் கொள்ளுகிறதோ, தீண்டாமை அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே டெஃபினெட்லி நம்ம ரீடிஃபைன் பண்ணோம்.
அந்த 18,612 கிராமங்கள்ல மட்டும் இல்ல, அதற்கு அருகாமைகளில் இருக்கிற சிறு நகரங்களிலும், அதற்கு பொதுவா இருக்கிற பெருநகரங்களிலும், அதற்கு மேல் இருக்கிற மெட்ரோக்களிலும் அனைத்து இடங்கள்லுமே பின்பற்றப்படுது. ஒவ்வொரு இடத்துலயும் கலர் வேற. அதான் இந்த ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. தகவமைத்துக் கொள்ள தனது இடத்துக்கு ஏத்த மாரி, பாத்திரத்துக்கு ஏத்த மாரி தன்னை தகவமைத்துக் கொள்ளும் வடிவம் பெற்றது காஸ்ட்டு. அது காஸ்டினுடைய செல்ல குழந்தையான தீண்டாமையும் அது மாதிரி தான். இந்த அத்தனை இடங்களிலேயும் அதுக்கு ஏத்த மாதிரியான தகவமைப்புகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் களி. அப்படியே ஒன்னையும் எடுத்து அப்படி ரொம்ப டீப்பா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது களி நீங்க சொன்னது. மொடன தோழர் நீங்க பேசுறீங்க. வணக்கம் மக்களே. நேற்றைய செஷன் தான் கேட்டேன், இன்னைக்கு டிஸ்கஷன் அப்போ தான் வந்தேன். ஹாய். பட் எனக்கு தெரியும் புத்தகம் நம்ம டிஸ்கஷன் எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் உங்களுடைய லிசனிங்ல இருந்தே சில பாயிண்ட்ஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரியான உள்ள விஷயங்களே சொல்லிடுறேன். அவங்க இது கடைசி அந்த கிராமங்களுடைய எண்ணிக்கை சொன்னாங்களா, அங்கிருந்தே போவோம் 18,612 இருந்து இன்னைக்கு மேலே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை ரீடிஃபைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி, நான் அது முன்னமே நம்ம நிறைய இடங்கள்ல பேசினது மாதிரி தான். இது ஒரு வடிவம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த தீண்டாமையினுடைய வடிவம் மாறிட்டே இருக்கும். ஒரு கொரோனா உருமாற்றம் படுற மாதிரி அது அந்த இந்த ஸ்கேல்ல வேற வேற மாதிரி இருக்கும். சில இடங்கள்ல இது தீண்டாமை தானா, இது விளக்கு தானா, இது அடிமைத்தனம் தானா, இது ஒடுக்குமுறை தானா அப்படிங்கிற இதை புரிஞ்சுக்கிற இல்ல அறிந்துக்கிற இடமே லேட்டா இருக்கும். அது கூட தெரியாது. தெரியாம இருக்கிற ஒரு அறியாமை ஒரு பக்கம், தெரிந்ததுக்கு அப்புறம் அந்த நவீன தீண்டாமை அப்படின்னு மேபி நான் அப்படி வார்த்தை இருக்கான்னு தெரியல, அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும் பொழுது அதை நோக்கியும் நம்ம பேரலா பயணப்பட வேண்டியது இருக்கு. ஒண்ணு நமக்கு ஏற்கனவே தெரிந்த இதுதான் தீண்டாமை, ஜாதிய படிநிலைகள், அது போன்ற இந்து துவத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள், இல்லை இறையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு 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 பழமை மதம் வச்சுக்கலாம். அதன் பேர்ல இருக்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இதுதான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை நோக்கி போராடுற போராட்டம் ஒண்ணு. அதுக்கப்புறம் இவங்க இப்போ முகமுடி மாட்டிட்டு மாஸ்க் மறு வச்சுக்கிட்டு வேற ஒரு ரூபத்துல வர்றாங்க பாத்தீங்களா, அது ஒரு இன்னொரு முதல்ல நீங்க பேசுறது கேட்கலையே. ஓ, கனெக்டிங்ல போயிட்டாரு. திரும்பவும் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். மொடனாத்தோட வந்துட்டீங்களா திரும்ப? இல்ல, வரல இன்னும் வரல. எனக்கு ஸ்பீக்கர்லயும் காட்டுது, கனெக்டிங்லயும் காட்டுது. அவர் இல்ல, திருப்பி வரணும். ஓகே. தோழர்கள் வேற யாராவது பேசுறதுக்கு பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா மேல பேசுங்க, நம்ம பேசலாம். ஓகே, வந்துட்டாரு, ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு. மொடனா தோழர் வந்துட்டீங்களா? லிஸ்னர்ல தான் இருக்காருமா. எனக்கு ஸ்பீக்கர் வந்துட்டாரு. நான் பேசுறது கேக்குதுங்களா? இப்ப கேக்குது மொடனா. நடுவுல ஓகே, நான் எது வரைக்கும் பேசினேன்னு தெரியல. ஓகே,
இடையில மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 2 ட்ராக் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஒண்ணு இந்த தீண்டாமை இதுதான் அப்படின்னு நமக்கு தெரிந்த ஒரு ஒரு ட்ராக். அது கடவுளின் பேரிலயோ, இல்ல பழக்கவழக்கங்களின் பேரிலயோ, இல்ல ஜாதிய படிநிலைகளின் பேரிலயோ இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து நான் ஒரு நவீன தீண்டாமைன்னு வச்சுக்கிட்டா, அது ஒரு பேர் கிடையாது. பட் அந்த மாரி வச்சுக்கிட்டா, இன்று அவங்க பழக்கத்துல புதுசா கொண்டு வர மறு வச்சுக்கிட்டு வந்த அ அந்த விளக்குதல், அந்த அ ஒரு தீண்டாமை, ஒரு ஒடுக்குமுறையையும் நம்ம வந்து சேர்ந்து அப்ப கவனிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த இடம் தான் சொல்லிட்டு இருந்தேன். 2 பக்கமுமே. உதாரணம் இன்னைக்கு அந்த வீட்டுக்கு இன்னார் தான் வரணும்னு வாடகைக்கு விடுற அந்த ஒரு பழக்கமா இருக்கட்டும். இறைய வந்து பொருளாதார படிநிலை கீழ இந்த ஸ்டேஜுக்கு நீங்க இறைய அணுகணும்னா இவ்வளவு காசு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நீங்க போய் முக்தி பெறணும்னா இவ்வளோ காசுன்னு சொல்லி வியாபாரம் பார்க்குற ஒரு ஒரு படிநிலையா இருக்கட்டும். இந்தந்த அ அ அ இறை சம்பந்தப்பட்ட இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் அனுபவிக்கணும்னா இது ஒரு ஃபோரம். அதுக்கு கீழ இருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் அனுபவிக்கணும். எதெல்லாம் இலவசமா நாங்க குடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ற ஒரு ஃபோரம். இதுவுமே வந்து ஒரு விலக்குதலுக்கு உட்பட்டது தான். யார் யார் என்னென்ன அ விஷயங்கள வந்து கத்துக்கணும், கத்துக்க கூடாதுன்னு முடிவு பண்ற அந்த இடமும் ஒரு ஒரு வகையான விலக்குதல் தான். இதுல பெண்கள்னு நம்ம பார்க்கும் பொழுது, அது அவைங்க எப்போதும் நம்ம பேசுற அதே இது. கடைசி படிநிலையில வச்சு, அது எல்லாத்துக்கும் ஆன வ விளக்குதல் லாஸ்ட் செக்மெண்ட்டா வச்சுப்பாங்க. அவங்கள எங்க உயர்த்தி வச்சு, இல்ல முன்னாடி ஒரு ஃப்ரண்ட் சோல்ஜர்ஸ் மாரி காமிக்கணுங்கிற இடத்துல, அங்க அத காமிச்சுப்பாங்க. அத காமிச்சு பயனடைகிற எல்லா ச அ ப பயனையும் பெற்றுட்டு, பட் ஆனா உளவியலாவும் சரி, அது அப்ஜெக்டிவாவும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல எந்த ஒரு நோக்கமும் இருக்காது. ஒரு பெரிய பகடைக்காயா தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதையும் அட்ரஸ் பண்ணும் அப்படிங்கிறது. அப்படி இந்த நவீன தீண்டாமை பற்றி பேசும்பொழுது, இந்த அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டி பில்ட் அ இன்னைக்கு அபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய அர்பனைஸ்டு சிம்பலா கருதப்படுது. எல்லா வகையான மக்களும் ஒரே பழகுறதுக்கு உண்டான ஒரே ஒரு ஒரு கட்டிடத்துக்கு கீழ இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட்ட எடுத்து முன்வைத்தாலும், அது அடுத்து எப்படி நகர்ந்து போயிட்டு இருக்கு. அபார்ட்மெண்ட்லயும் அ அவங்க பில்டர்ஸோ இல்லன்னா ஒரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி பில்ட் பண்ணும்பொழுது, அவங்க அந்த பிரைஸ் நிர்ணயம் பண்றதோ, அதுவே வந்து இ இ இவங்கலாம் வந்தா நம்மலாம் சேர்ந்து ஒரு 20 வீடா இருப்போம். ஆ இந்த 20 வீட்டுக்கு ஒரு ஒரு பிள்ளையார் கோயில் ஒண்ணு முன்னாடி வந்து ஒண்ணு ஃபண்ட் பண்ணி கட்டி விட்டுருவோம். ஸோ வேறு யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு நாங்க சொல்லல. ஆனா எங்களுடைய அந்த அ இந்த அப்ரோச்சே அந்த மாதிரியான விலக்குதலுக்கு உட்பட்டு தான் நாங்க கட்டுவோம். அத ஒரு ஆர்கனைஸ் பண்ணுவோம் அப்படின்னு எடுக்கிற இடங்கள் நெறைய இருக்கு. ஸோ அதனால லோ காஸ்ட் ஆர் லோ பட்ஜெட் அபார்ட்மெண்ட் மாடல்ன்னு அவங்க டார்கெட் பண்றதே என்ன மாதிரியான ஆடியன்ஸ்னும், இதுக்கப்புறம் அடுத்து லெவல் ஆஃப் இதுல அவங்க கொண்டு வர அம்யூனிட்டீஸ்ல ஆட் பண்ற யோகா ரூம் அந்த அந்த ஃபியூச்சர்ஸ்ன்னு ஆட் பண்ற அதையும் கூட வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அதனுடைய டைரக்டர்ஸோ இங்க இருக்கிறது வந்து அந்த பார்ப்பனியம் வந்து ஒரு 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 ஸ்டாண்ட் அங்க எடுத்துட்டு தான் வர்றாங்க. இது மாதிரியான ஊடுருவல்கள் வந்து நெறைய இருக்கு. இத தான் நான் முன்ன பேச ஆரம்பிக்கும்போதே சொன்னேன். இத சில சமயம் ரியலைஸ் பண்றதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா அந்த அந்த வேலைகள் வந்து அவங்க தொடர்ந்து அ செய்துகிட்டே தான் இருக்காங்க. இன்னொரு அ உதாரணம் இந்த விளக்குதல் பத்தி அவங்க இந்த கட்டுரையும் பேசியிருக்கு. காவ்யா அவங்களும் பேசினாங்க. ஒண்ணு அது. இன்னொன்னு எதுல சேர்க்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. எதுல சேர்க்கிறாங்கன்னா, இப்ப உதாரணம் ம் அ எனக்கு தெரிஞ்சு இப்ப இங்க இங்க வெளிநாட்ல வேலை செய்றவங்களுக்கு ஒரு விசா ஸ்டேட்டஸ் மனைவியா வர்றவங்க வேலை செய்ய முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா அவங்க வீட்ல இருந்து வேற ஏதாவது வேலைகள்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற அ அ பிரிவிலேஜஸ் இருக்கும் பொழுது, அந்த கணவன்மார்கள்லாம் ஏதோ பெரிய லிபரல் குடுத்த மாதிரியும், இந்த இது வந்து நான் மனைவியெல்லாம் வேலை செய்றதுக்கெல்லாம் எனக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. அவங்கலாம் வீட்ல இருந்தே பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன பிசினஸ் பண்றாங்க? அதுக்கு அவங்க வந்து ஒரு சிஏ படிச்சு முடிச்சிருக்கலாம். ஒரு குரூப் பி எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கலாம். அவங்க ஒரு இன்ஜினியரா கூட இருக்கலாம். ஆனா, வீட்ல இருந்து சப்பாத்தி போட்டு டெலிவர் பண்ற ஒரு கம்யூனிட்டி கிட்சனாவோ, இல்ல வீட்ல இருந்து புடவைகள் இல்லன்னா வந்து இந்த டிசைனர் ஒர்க்ல வந்து பண்ற ஒரு ஒர்க்காவோ, இல்ல கிராஃப்ட்ல மறுபடியும் கனெக்டிங்ல போயிட்டாரு மொடர்னா தோழர்.
அச்சோ, நான் பேசுறது கேக்குதான்னு தெரியலையே. நான் பேசுறது கேக்குதா காளி, மீரா? கேக்குது நாங்க. ஓகே ஓகே. மொடர்ன தொடர் மறுபடியும் லிசனிங் போயிட்டாரு. மொடர்ன தொடர் வந்துட்டீங்களா? இருக்கேன். ஆனா எப்பப்ப வெளியில தூக்கி போடுதுன்னு தெரியலையே சகோ. இல்ல, இப்ப நீங்க லாஸ்டா வந்து சப்பாத்தி அந்த போடுறத பத்தி வீட்லயே இருந்து பேசுறீங்க. ஆமா அந்த இது பண்றத பத்தி ஆமா பேசிட்டு ஆமா இருந்தீங்க. ஆமாங்க. அதே வந்து இவங்க ஒரு பெரிய லிபரலா சப்பாத்தி போடுறது, இந்த சுடிதார் டிசைனுக்கு பண்றது, எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்றது, ஒரு ஸ்டிச்சிங் கிரியேட் பண்றது, இவங்க சிஏ படிச்சவங்களுக்கும் இந்த வேலைக்கு என்ன சம்பந்தம்? அத அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹாபியா அந்த பெண்ணே தேர்வு செய்து பண்றாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா இவங்க ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததா ஒரு 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 இதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி போகும்போது ஒய்ஃப் இதுல இருந்து அது பண்றாங்க அது பண்றாங்கிற ஒரு ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்றாங்கல்ல. இது கூட விளக்குதலை நீங்க ஒதுக்கி வச்சுட்டு எதுல சேர்க்கிறாங்கிறது இருக்கு. எதுல எல்லாம் சேர்த்துதுன்னா இவங்க அந்த ஹிந்து அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டிக்குள்ள இவங்களை வந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஏன் அவங்க ஸ்டாக் மார்க்கெட் பார்க்க கூடாதா? ஒரு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா? ஏன் ஃபினான்ஸ் பத்தி தெரியாதா? அக்கௌண்ட்ஸ் படிச்சவங்களுக்கு இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் என்னங்கிறது தெரியாதா? இல்ல வேறு எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லையா? ஒரு ஒரு ஓப்பன் சோர்ஸ் கோடரா இருக்கக்கூடாதா? ஒரு டெவலப் பண்ணி கொடுக்கூடாதா? ஒரு ஃப்ரீலான்சரா அவங்க இந்த ஒர்க்கை பண்ணக்கூடாதா? ஒரு ஆண்டர்பிரினரா மேனேஜ் பண்ணக்கூடாதா? இல்ல. ஆனா அதெல்லாம் பண்றதை விடவும் இந்த வேலைகள் எல்லாம் பண்ணிட்டா குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கும் இதுக்கும் என் மாமியாருக்கும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்கு ரொம்ப சுலபமா போயிடும். சோ கால்டு ஆர்த்தடாக்ஸ்ங்கிற அந்த விண்டோக்குள்ள அவங்க ஃபிட் ஆவாங்க. சோ கால்டு இந்துன்னு சொல்லி கடைசி வரைக்கும் பெருமைப்பட்டுக்கலாம். இதெல்லாம் தான் நான் வந்து அடுத்த லெவல் ஆஃப் இந்த இந்த நவீன தீண்டாமையார் ஒடுக்குமுறைக்குள்ள நான் கொண்டு வரணும்னு விரும்புற ஒரு விஷயங்கள். அதே போல அது அர்பனைசேஷன் நம்ம தமிழ்நாடு ஒரு ரொம்ப நல்ல இண்டெக்ஸ்ல இருக்கும். அது சென்னையில உள்ள வரையும் பரவாயில்ல. அந்த ரூம்மேட் பொண்ணா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அவங்க என்ன காலேஜ்ல படிக்கிறாங்க இல்ல என்ன வேலை செய்யறாங்களோ அதை படுத்தி அடையாளப்படும். ஆனா அதே இது இன்னைக்கு சென்னையை விட்டோ இல்ல பெருநகரத்தை விட்டோ பேருந்துல ஏறி அவங்களுடைய ஊருக்கு போனா இன்னும் அடைக்கப்படுறது அதான் மாடு மேய்க்கிற பாப்பாத்தி அக்காவோட பொண்ணு தானே, துணி தேய்க்கிற மாரியண்ணனோட பொண்ணு தானே, பையன் தானே. இதனால இன்னும் அந்த கிராமத்துல வந்து அவங்கள கூப்பிடுறது அவங்களுடைய படிப்பின் பேர்லயோ இல்ல அவங்களுடைய வேலையின் பேர்லயோ எந்த காலேஜ்ல படிக்கிறாங்க எந்த அடையாளம்லாம் கிடையாது. இன்னும் அந்த அடையாளம் அவர்கள் செய்த தொழில் அவங்க அவங்களுடைய குடும்பம் செய்த தொழிலை வச்சுதான் இன்னும் அடையாளப்படுத்தப்படுது. பஸ்ஸை விட்டு இறங்கி உள்ள போய் வீடு சேர்றது வரைக்கும் அடையாளப்படுத்துறது இந்த பேரை கொண்டுதான். அப்போ இது வந்து வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா இது ஒரு ஒரு ஃபேக்டர் வந்து நம்ம இந்த நகரமயமாக்குதலை நோக்கி ஐ மீன் அர்பன் எல்லாமே அர்பன் வில்லேஜஸா மாறணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கேல் இருந்தாலும் அந்த மனநிலை மாற்றம்ங்கிறதுக்கு இன்னும் நிறைய நம்ம ஹோம்ஒர்க் பண்ண வேண்டிய இடம் வந்து இருக்கு. அது ஒண்ணு. நேற்றைய கட்டுரையில இந்த இது பீரியட்ஸ் அதை பத்தி நிறைய இருந்தது. நேற்று நான் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, கிடைக்கல. அது ஒரு சமீபத்துல ஒரு 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 உருட்டு ஒண்ணு பார்த்தேன். அப்படியே நெஞ்ச பிடிச்ச ஷாக் ஆயிட்டேன். நம்ம சோகால் ஜக்கி அவர்கள் தான் அந்த இதை வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வந்து இவங்க கிச்சனுக்குள்ள விடாம இருந்தாங்களாம். 30 நாளுக்கும் கணவனுக்கு உழைக்கிறது, சாப்பாடு செஞ்சு போடுறது, குளத்துல போய் தண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி பல வேலைகள் வந்து அவங்க செய்துட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்துலதான் அவங்கள வந்து நாங்க ஒரு 3 நாள் வச்சிருந்தோம், இது பண்ணியிருந்தோம். அதே காரணம் தான் கோயிலுக்குங்கிறது இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா உள்ள வந்து அப்படியே இறைவனை வணங்கிட்டு திரும்பி எல்லாம் போயிட முடியாது. அப்பெல்லாம் பூ பறிச்சுட்டு கொண்டு வரணும், தண்ணி எடுத்து கோயில் இதெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு உதவி செய்யணும். அதனால பல வேலைகள் இருக்கும். அதனாலதான் கோயில் இருந்தும் கூட அவங்கள வந்து நாங்க அந்த ஒரு 3 நாட்கள் வந்து நாங்க வெளியில வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு செக்மெண்ட் வீடியோல நான் பார்த்தேன்.
அஹ் இது என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த மாதிரியே அங்க உட்கார்ந்துட்டு முன்னாடி இருக்கான்றாங்க அத்தனை பேர் கேள்வி கேட்கிறாங்களே, ஆஹா ஒருவேளை நமக்கு ஒரு ஓய்வு கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இது இருக்குமோ, நம்ம தான் பெருசா இது பண்ணி வச்சுட்டோமோனோ அப்படின்னு மூக்கு மேல விரல வச்சு கேட்கிற மாதிரி ஒரு ஒரு நெரேஷனை ஒண்ணு ஒண்ணு ஒரு உருவாக்கி அதையும் இன்னைக்கு சந்தைப்படுத்துதல் பண்ணிட்டு இருக்காங்க. அது கேட்கும் போதே எனக்கு இது ரொம்ப இதா இருந்துச்சு. அது ஒண்ணு சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் பற்றி நிறைய வந்திருக்கேன். இன்னைக்கு டிஸ்கஷன்லயுமா நிறைய நம்ம எடுத்து பேசியிருந்தோம். நேற்று சாவித்ரிபாய் பூலே புத்தக வாசிப்புலையும் கூட நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே விஷயம் தான். அம்பேத்கர் வரும் பொழுது அம்பேத்கர் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கான தனி தொகுதி, இரட்டை வாக்குரிமை, நில உடைமை எல்லாம் வந்து அதை பற்றின கோரிக்கைகள் எல்லாம் அந்த வட்டமேசை மாநாட்டுல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி காந்தியடிகளோட பெரிய முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தது. அவரு இதெல்லாம் நான் சொல்ல போறேங்கும் போது முடியவே முடியாது, நான் வந்து இந்துக்களை வந்து பிரிக்கிறதுக்கு ஒருபோதும் நான் விடவே மாட்டேன் இந்த உரிமைகள்லாம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது கூட அவர் திரும்பி கேட்பாரு, முஸ்லீம் சீக்ஸ்க்கெல்லாம் கூட நீங்க இதெல்லாம் தனி தொகுதியெல்லாம் கொடுத்துட்டீங்க, ஏன் இந்துக்கள்ல ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இந்த உரிமையை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னா, அது நான் சாகிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது, இதை நோக்கி நான் இது உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சாரு. அப்ப கூட அம்பேத்கர் அந்த போராட்டம் பண்ணவங்கிட்ட எல்லாம் சொல்லுவார், அவர் உண்ணாவிரதம் இருந்துட்டு போட்டோம், ஒரு 7.5-8 கோடி ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமைக்கு முன்னாடி காந்தியினோட ஒரு உயிர் தானே, அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்களுடைய உரிமைக்கு முன்னாடி இந்த ஒரு உயிர் உண்ணாவிரதம் இருந்து போனா போட்டு இந்த போராட்டத்தை நான் கைவிடுறதா இல்லைன்னு சொல்லி தீர்க்கமா நிற்பார். அப்படி வந்து எதன் பக்கம் நிக்கணும், இந்த கருத்தினுடைய வீச்சு அன்றைய காலகட்டத்துல அவருக்கு இருந்த ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபேஸ் வேல்யூ பிரேக் பண்ற அளவுக்கு அம்பேத்கரிசம் அந்த அந்த பெரியார் இவங்க 2 பேரும் வந்து ஆன் த ஃபேஸ் அந்த அந்த விஷயங்களை வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அதனுடைய சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப டைல்யூட் ஆன மாதிரி இருக்கு. இப்போ அவ்வளவு ஆன் த ஃபேஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லை ஒரு 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 புரட்சிகரமான ஒரு விஷயத்தையோ நம்ம வந்து அதை எடுத்து வைக்கும் பொழுது அதை டைல்யூட் பண்றதுக்கு எக்கச்சக்கமான ஒரு ஒரு வேறு உருவம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு மீடியாவும் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, பீப்புளும் எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க, நம்மளும் அப்லிஃப்ட் ஆயிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு அதை படிக்கும் போது அவர் இன்ஸ்பிரேஷனா இருந்தது. பட் இன்னைக்கும் இன்றைய காலகட்டத்துக்கு அப்படி ஒண்ணு தேவை. எனக்கு அது பிரச்சனையே கிடையாது, அந்த உயிரே அவனுக்கு பிரச்சனை கிடையாது, நான் இவர்களின் பக்கம் தான் நான் நிக்க போறேன் அப்படிங்கிற அந்த ஒரு 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 உத்வேகம் வந்து அந்த தேவை. அததான் நான் அதுல இருந்து எடுத்துக்கிறேன். இன்ஃபேக்ட் இந்த ரிசர்வேஷன் பத்தி பேசும் பொழுது கூட எதுக்கு எது தீர்வுன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து எக்கனாமிக்லி வீக்கர் செஷன் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணாங்கன்னா, எக்கனாமிக்லி வீக்கர்னா நீங்க அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது, இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும். அப்போ எந்த பிரச்சனைக்கு எந்த விதமான மாற்று சொல்யூஷன் இருக்குன்னே தெரியாம எக்கனாமிக்கலி வீக்குக்கு ரிசர்வ்டு கேட்டகரி, அது ஜாதிய படிநிலைகளால ஒடுக்கப்பட்ட அந்த அந்த போர்ஷன் ஆஃப் செக்மெண்ட்டை வந்து இவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டமே அதை ஒரு ஒரு ஆல்டர்னேட் பார்க்காம இருக்கு. எதுக்கு எந்த நோயோ எந்த நோய்க்கும் அதுக்கான மருந்து தானே நம்ம தீர்வா இருக்க முடியும். இப்போ ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றதா இருக்கணும், ஸ்காலர்ஷிப் இன்க்ரீஸ் பண்றதா இருக்கணும், இல்லை அந்த எக்கனாமிக்கலி வீக்கரை எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்கரான ஒரு அஜெண்டாவை கொண்டு தான் அதை வந்து வெல்ல முடியுமே தவிர்த்து ரிசர்வேஷன்ல கொண்டு போய் கை வச்சு வெல்ல முடியாது. இவங்க ரிசர்வேஷனை இன்னைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க, அதிகம் கொடுத்துட்டு இருக்கோம். ரிசர்வேஷன் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த ஜாதிய படிநிலைகளை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அஜெண்டா டிவன் ப்ரோக்ராம் வச்சிருக்காங்களா? அதுக்கு கிடையாது. அதை விடவும் இம்பார்ட்டண்டா பொருளாதாரத்துல வந்து இருக்கக்கூடிய இந்த பாவம் உயர் ஜாதி ஏழைகளுக்கு தான் நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கு, இல்லை அதை முன்னிறுத்துற ஒரு அரசு தான் நம்ம பார்க்குறோம். இந்த லாஸ்டா அந்த அந்த ஒரே ஒரு விஷயம், இந்த அடையாளப்படுத்துதல், அந்த இதை பத்தி சொன்னீங்க, இந்த துண்டு போடுறது, இடுப்புல வச்சுக்கிறது, நம்ம தலப்பாக கட்டுறது அப்படின்னு சொல்லி, இந்த அடையாளங்கள் எல்லாம் கூட பாருங்க, இது அது கிளைம் பண்றது கிளைம் பண்ணாம இருக்கிறது அவர்களுடைய உரிமை.
வேண்டவே வேண்டான்னு சொல்ற ஒரு கேட்டகரி காவி அவங்க சொன்னது போல, இல்லை எனக்கும் அவனை போல வேணும்னு சொல்றது ஒண்ணு வேறு. இதுலயும் கூட இறுதியா இந்த அடையாளங்கள் எதுவுமே இல்லாம பெண்ணுன்னு பார்க்கும் பொழுது 2 அடையாளம் தான். ஒண்ணு உடல் ரீதியான வன்முறை, இல்லைன்னா அவங்க வந்து ஒரு புனித பிம்பம் படுத்தி கடவுளாக்கி தூக்கி மேல வச்சுக்குவாங்க. இந்த 2 அடையாளம் தான் அவங்களுக்கு. இந்த தலப்பா கட்டுறது, தோல்ல துண்டு போடுறது, இடுப்புல இது பண்றது, அப்படியான சிம்பல் இப்படியான சிம்பல்லாம் எதுவுமே கிடையாது. அங்கேயும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதே இதுல வந்து இந்த சோ கால்டு அடையாளங்கள் எல்லாமே உருவாக்குனது எல்லாமே ஒரு ஆணை சார்ந்ததா தான் இருக்கும், ஒரு ஆணுக்கு கொடுக்கறதா தான் இருக்கும். ஏன்னா இவங்க உயர் ஜாதியிலே பிறந்திருந்தாலும் பெண்ணுன்னா அவங்களை பொறுத்தளவுக்கு ஒடுக்கப்பட்ட கடைசி லேயர்டு ஹியூமனா தான் இன்னுமே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அடையாளம் கூட அப்படிதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இந்த ஆதர் சொன்னது போல நான் ஏன் இந்து பெண் இல்லை என்பதுக்கு இவர் எழுதுனது மட்டும் இல்ல, நம்ம டிஸ்கஸ் பண்ணது மட்டும் இல்ல, இன்னும் 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 தோண்ட 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 ஏராளமான காரணிகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. இருந்துகிட்டே தான் யார் உருவாக்கல, இன்று நிலவையில உள்ள இன்றைக்கு சோசியல் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை தான் நம்ம எடுத்து நம்ம அதை பேசிக்கிட்டே இருக்கோம். இன்னும் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதே நீ எக்கச்சக்கமா இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்தும் புரிதலும் கூட. அது திரும்ப திரும்ப கொண்டு வருவோம் தான் நம்புறேன் நான். தேங்க்யூ மக்களே. நிறைய டிஸ்டர்ப்டா வெளியில போயிட்டு வர வந்துட்டேன். சாரி. இல்ல இல்ல மொடனாத்தோட கண்டிப்பா நீங்க எப்பவுமே ஒரு பரந்துபட்ட பார்வை உங்களுக்கு எப்பவுமே நீங்க பதிவு பண்ணிட்டே இருந்திருக்கீங்க. அதே மாதிரி இன்னைக்கும் நிறைய விசாலமா இருந்தது உங்களோட கருத்துக்கள் எல்லாமே. ரொம்ப நன்றி மொடனாத்தோட. ஆமா, ஒரே ஒரு இது மட்டும் மறந்துட்டேன். கௌரவ கலைன்னு அவங்க சொல்லும் பொழுது சொன்னாங்க. அது அவங்க அப்படிதான் ஹானர் கில்லிங்னு எடுத்துக்கிறாங்க. நான் நம்மளை பொறுத்த வரைக்கும் கில்லிங்ல ஒரு ஹானரும் கிடையாது. இட்ஸ் அ கில்லிங். அது ஜாதிய படுகொலை, ஒரு இனப்படுகொலை. அதுதான் சரியானது. கண்டிப்பா கண்டிப்பா. தோழர்கள் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் சொல்றதுக்கு இருக்கா? ஏதாவது உங்க கருத்துகள் இன்னைக்கு வாசிப்பு சம்பந்தப்பட்டு? எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் யாரும். ஓகே, அப்ப நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தலைப்பே வந்துட்டு சாதியும் சாதி மறுப்பும் அப்படின்னு சொல்லி இருந்தது. இங்க வந்து சாதியும் நான் சாதி பாக்குறது இல்ல. காளி அதை ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாங்க. நான் சாதி பாக்குறது இல்லைன்னு சொல்றதே வந்து ஏத்துக்க முடியாத ஸ்டேட்மெண்ட். நான் சாதிக்கு எதிரானவன்னு சொல்றதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்டா இருக்கும் அப்படின்றது. இது வந்து இப்போ ரீசெண்டா நம்ம நிறைய பேரோட பேசும்போது நமக்கு புரியும். நான் வந்து சாதி பாக்குறது இல்லைன்னு சொல்லுவாங்க. கூடயே சேர்ந்து இந்த சாதி பாக்குறது இல்லன்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு எல்லா சாதியில இருந்தும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாங்க. அப்ப அது எவ்வளோ ஒரு கான்ட்ரடிக்டிங்கா இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் சாதியே பாக்குறது இல்லைன்னு சொன்னதுக்கும், எனக்கு எல்லா சாதியில இருந்தும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்றதுக்கும் எவ்வளவு கான்ட்ரடிக்டிங்கா இருக்கு. அது எப்படி சாதியை பார்க்காத உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோட சாதி தெரிஞ்சது, எல்லா சாதியில இருந்து இருக்காங்கன்னு எப்படி நீங்க உறுதிப்பட அப்படி சொன்னீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த காளி ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. இந்த இதுல நம்ம காளியா மீராவா எனக்கு ஞாபகம் இல்ல. ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, பாக்குறதுக்கு அது மாதிரியே தெரியல. ஓகே, மீரா தான் சொன்னீங்க. பாக்குறதுக்கு வந்து அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட். இது எல்லாமே வந்து ரொம்ப வன்முறையான ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வன்முறையான ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றதெல்லாம் யாருன்னு பார்த்தா ரொம்ப ப்ரிவிலேஜ்டா இருக்கிறவங்க மட்டும்தான் இதை சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு தலித் மக்கள் எனக்கு வந்து எல்லா சாதியிலயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்றத நம்மளால கேட்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதே மாதிரி நான் வந்து சாதி பாக்குறது இல்ல அப்படின்னு ஒருத்தவங்க தலித் மக்கள் வந்து சொல்றதுக்கான அந்த ப்ரிவிலேஜ் அவங்களுக்கு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. சோ ப்ரிவிலேஜோட இருக்கிற நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்றதுன்றதே ஒரு வன்முறையான போக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இதுதான் இந்த சாதியும் சாதி மறுப்புக்கும் ஜஸ்ட் எனக்கு தோணுன ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ள நம்ம படிச்ச நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இப்ப வந்து ஒரு சாதி அமைப்பு அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு அடையாளத்தை வந்து கட்டமைச்சுக்கிறாங்க. அது தலையில துண்டு கட்டுறதோ இல்ல வாழ் வச்சுக்கிறதோ ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. இதே மாதிரி தலித்துகளும் செஞ்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதை என்னால எப்படி பார்க்க முடியுதுன்னா, ரொம்ப முன்னாடி அம்பேத்கர் வாழ்ந்த காலகட்டத்துல எல்லாம்
உயர் சாதின்னு தங்களை நினைச்சுக்கிட்டவங்க மட்டுமே ரொம்ப நல்ல உடைகளை போட முடியும். இப்ப தலித்துகளோ இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களோ யாருமே ஒரு நல்ல உடைய கூட போடக்கூடாது. புது ட்ரெஸ் வாங்கினா கூட அதை வந்து அழுக்காக்கி அதை சீர்குலைச்சுதான் அவங்க போட்டுக்கணும்ன்ற ஒரு விஷயத்த வச்சிருந்தாங்கல்ல. அதையெல்லாம் போக்கி அந்த ஒரு நிலை இருந்துச்சு. கடைசி அது எங்க வந்து நின்னுச்சுன்னா, நான் வந்து நேர்த்தியான உடைகளை நீ என்ன போடக்கூடாதுன்னு சொல்றது? உன்ன மாதிரியே நான் நேர்த்தியான உடைகளை நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி வந்து நின்னுச்சு. அதோட ஒரு ஒரு எக்ஸ்டென்ஷனா தான் என்னால பார்க்க முடியுது. நீ வந்து நீ செய்யக்கூடாது. இது எனக்கு மட்டுமே சொந்தம்னு கொண்டாடும் போதுதான், அத செய்யணுன்ற தூண்டுதலே ஒருத்தருக்கு ஏற்படுது. அத நம்மளால அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுது. அதனால நீயும் தானே இப்படி செய்யற அப்படின்னு கேட்கறது வந்து ஒரு அ அ தேவையில்லாத இல்லன்னா ரொம்பவே அநீதியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தோணுது. அதே மாதிரி எனக்கு என்கிட்ட நெறைய விஷயம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு நண்பர் கேட்டாரு. எல்லாருமே தான சாதி பார்க்குறாங்க. இப்ப வந்து எல்லா சாதிக்கும் ஒரு கட்சி இருக்கு. எல்லா சாதிக்கும் ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்க குறிப்பிட்டது என்னன்னா, உயர் சாதியினர் மட்டும் சாதி அமைப்புகள் வச்சுக்கிறது இல்ல. தலித்துகளும் சாதி அமைப்பு வச்சிருக்காங்கன்றது தான். அதனால தலித்துகளும் சாதி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. அது என்னால நான் என்ன பதிலா இருக்குன்னா, என்னோட பதில் என்னன்னா, ஒருத்தர் வந்து நான் ஒடுக்கப்படுறேன். எனக்கான உரிமைகள கேட்கறதுக்காக நான் ஒரு அமைப்பு வச்சுக்கிறதுக்கும், நான் தான் மேல, நான் தான் உனக்கு எல்லாமே குடுக்குறேன். நான் உன்ன விட சுப்பீரியர்ன்னு தன்னை இந்த சமூகத்துல பறைசாற்றிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து ஒரு அமைப்பு வச்சுக்கிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா, ஒரு இடத்துல நான் என்னோட கை ஓங்கி இருக்குன்னு நிலைநிறுத்திக்கிறதுக்கு ஒருத்தர் அமைப்பு வச்சிருக்கிறதும், என் குரல் ஒடுக்கப்பட்டிருக்கு. இந்த குரல் எனக்கு வெளிய கேட்கணும்னா, நான் அமைப்பா இருந்தே ஆகணுன்ற ஒரு விஷயத்தால ஒரு அமைப்பு வச்சிருக்கிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். இத 2யுமே ஒரே தட்டுல வச்சு பார்க்கிறதும், இந்த மக்களுக்கு நம்ம செய்ற பெரிய அநீதி தான். நம்ம இப்படி சொல்லும்போது, "நீங்க எப்பவுமே இப்படிதான் பேசுவீங்க. நீங்க என்னைக்கு வந்து உயர் சாதி மக்கள்ல கஷ்டப்படுறவங்களுக்காக நீங்க பேசியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அத அத கேட்கும்போது, நீங்க வந்து எக்செப்ஷன எப்பவுமே வந்து ஒரு எக்ஸாம்பிளா தூக்கிட்டு வந்து பேசுறதையே ஏத்துக்க முடியல. இங்க தலித்துகள்ல பணக்காரங்க இருக்காங்கன்னு சொல்லி நீங்க பதிவு பண்றதும், அ ஏ அதாவது உயர் சாதியில ஏழைகள் இருக்காங்கன்னு பதிவு பண்றதும், இது எல்லாமே எக்செப்ஷன் தான். இங்க வந்து எது ரொம்பவே நிலையா நெறைய ஒரு பெரிய கூட்டமா எது இருக்குதோ, எது வந்து ஒரு சமூகத்துக்கு இவ்ளோ பெரிய ஒரு பிரஷர குடுத்திருக்குதோ, அத பத்தி நம்ம ரொம்ப தெளிவா, உரக்க பேச வேண்டியது தான் நம்ம கடமை. அத விட்டுட்டு எக்செப்ஷன்ஸ எடுத்துட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளா காட்டி, "இன்னியும் எதுக்கு நம்ம இத குடுக்கணும்?" அப்படின்னு கேட்கறதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. இதே விஷயம் தான் இடஒதுக்கீடுக்கும் பேசணும்னு தோணுது. ஏன்னா, இடஒதுக்கீடு எதுக்கு கொண்டு வந்தாங்கன்ற புரிதலே இல்லாம வச்சது தான் இந்த இடபிள்யூஎஸ் அப்படின்றது. அத பத்தி நம்ம ஏற்கனவே நெறைய பேசிட்டோம். மொடர்னா தோழர் கூட அத ஹைலைட் பண்ணி சொல்லியிருந்தாரு. பொருளாதாரம் வந்து இடஒதுக்கீடுக்கு அது நேர் எதிரான ஒரு விஷயம். அதன் அடிப்படையில இடஒதுக்கீடே குடுக்க முடியாது. இங்க சமூகத்தாலும், கல்வியிலும் பின்தங்கியவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு. இந்த அடிப்படை விஷயத்தையே வந்து வெட்டி திருத்தி தான் இந்த இடபிள்யூஎஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே வந்து பெரிய பேசு பொருளா மாறுச்சா அப்படின்னு கேட்டா, நம்ம மட்டும் பேசிட்டு இருக்கோம். மத்த எல்லா இடத்துலயும் அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அத என்னைக்கு வந்து நம்ம சரி பண்ண போறோம்? இல்ல அடுத்த ஆட்சி அமையும்போது, இதுக்கான தீர்வுகள்லாம் வருமா அப்படின்னு கேட்டா, எனக்கு நிஜமா தெரியல வருமா அப்படின்ட்டு. ஏன்னா, அ எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ஒரு சித்தாந்தம். அது கொஞ்சம் டைல்யூட்டடா இருக்கு. இது கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடா இருக்கு. இவ்வளோதான் என்னால அந்த டிஃபரன்ஸ பார்க்க முடியுது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து மக்களோட நலன் சார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போதே, இன்னொரு இடத்துல வந்துட்டு இத்தன விஷயங்களையும் பேசுறவங்களே ஒண்ணு பண்ணுவாங்க. இத வந்து இப்ப மேக்ஸிமம் இப்படி எடுத்துக்கலாம். இந்த அரசியல் அப்படின்றதோ, சமூக தளத்துல பயணிக்கிறதோ, ஆண்கள் வந்து ஜாஸ்தியா இருக்காங்க. பெண்கள் குறைவா இருக்காங்க. அதுக்கு சமூகம் சார்ந்த நிறைய காரணிகள் இருக்கு. இந்த காரணிகளால என்ன ஆயிருதுன்னா, எல்லாமே வந்து ஆண்கள் செட் பண்ற நரேட்டிவா இருக்கு. இந்த நரேட்டிவ்க்குள்ள செட் ஆகுற பெண்கள், அதாவது இந்த நரேட்டிவ்க்குள்ள நின்னு முற்போக்கு பேசுற பெண்கள மட்டுமே ஏத்துக்கிறதா இருக்கு இந்த சமூகம். இல்லன்னா இந்த முற்போக்கு பேசுறவங்க இப்படி வச்சுக்கலாம். அந்த நரேட்டிவ விட்டு தன்னா த அத அதுக்கு ஒரு படி மேலயோ,
இல்ல அவங்க சொல்றதுக்கு எதிர்கருத்தோ வைக்கப்பட்டா அந்த பெண் வந்து முற்போக்கு இல்லன்றத தாண்டி நீ வந்து ஒரு அந்நிய சக்தின்ற லெவலுக்கு பேச்சு போயிருது. இதுதான் இந்த புரிதலா இருக்கு. அப்போ ஒரு நரேட்டிவ் நீங்க செட் பண்ணிட்டு அதுக்குள்ள நிக்கிற பெண்கள மட்டும் நீங்க ஏத்துக்கிறீங்கன்னா, அது நிஜமாவே முற்போக்கா அப்படின்னு நீங்களே வந்து கேட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. அதே மாரி இன்னொரு இடத்துல என்ன இருக்கும்னா, ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு, அந்த பொது வாழ்க்கையில இப்போ ஒரு தன்னை ஒரு பெரியாரியவாதியாவோ, அம்பேத்கரியவாதியாவோ, மார்க்சிஸ்டாவோ யாராவது அடையாளப்படுத்திக்கிட்டாங்கன்னா, அவங்க கிட்ட வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட ஒரு ஒரு ஃப்ளாஸ் வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. முக்கியமா இது பெரியாரிஸ்ட்டுக்கோ, மார்க்சிஸ்ட்டுக்கோ நடக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு அம்பேத்கருக்கு இது கன்டினியூவா நடந்துகிட்டே இருக்கு. ஒரு சின்ன இடர் வந்துட்டா கூட அவங்க பேசுறதுலயோ, அவங்க வந்து அ நடந்துக்கிறதுலயோ, ஒரு சின்ன தவறு வந்துட்டா கூட ஃபெமினிஸ்ட்டுக்கும் சேர்த்து. அம்பேத்கரியவாதிக்கும், பெண்ணியவாதிக்கும் இருக்கிற ஒரு பெரிய அ சவால் அப்டின்னா, நான் என்ன பேசினாலும், நான் என்ன செஞ்சாலும், ஒரு தடவைக்கு 100 தடவ நான் வந்து அத சரி பார்த்து, சரி பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா, எப்படா சறுக்குவாங்கன்னு கண்கொத்தி பாம்பு மாரி பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிலைமை இருக்கு இப்பவும். அ அதுவும் அதே மாதிரி தான் ஒரு தனிப்பட்ட நபர் செஞ்ச, இல்ல செய்யிற ஒரு விஷயத்துக்கு ஒட்டுமொத்தமா அந்த சித்தாந்தத்தையே தூக்கி குறை சொல்றது. இப்படி நெறைய புரிதலற்று விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதனாலேயே வந்து பெண்கள் தைரியமா வந்து பேசுறதுக்கோ, நம்மள கை நீட்டி குற்றம் சொல்லிருவாங்கன்ற ஒரு எண்ணத்தாலேயே தன்னோட கருத்துக்கள வந்து உள்ள வச்சுக்கிறதோ பெண்கள் வந்து அதிகமா அப்படி இருக்காங்க அப்படின்னு என்னோட ஒரு புரிதல் படி. அப்படி இருக்க தேவையில்ல. ஏன்னா, காளி ஃபர்ஸ்ட் செஷன்லயே ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. யாரோட அப்ரூவலும் நமக்கு தேவை கிடையாது. யாரு நம்மள வந்து அங்கீகரிக்கணும்? யாரும் அங்கீகரிக்கணும்லாம் தேவை கிடையாது. நம்ம பேசுறத பேசிக்கிட்டே தான் இருப்போம். விருப்பம் இருந்தா கேட்கலாம், இல்லன்னா கடந்து போலாம். அத தாண்டி நீங்க அங்கீகரிச்சா தான் நான் சொல்றது சரி அப்படின்ற கட்டாயம் இங்க கிடையாது அப்படின்றத பேசுற ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட இடத்துல இருந்து பேசுற ஒவ்வொரு குரலும் அத வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த இந்த சாப்டர் ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கும்போது, சாதி மறுப்பு அப்படின்றத வச்சு நெறைய விஷயம் பேசிட்டு இருந்தோம். அ அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்க பொருளாதாரத்தின் அடிப்படையில, இல்ல வர்க்க ரீதியான விடுதலை கிடைச்சிருச்சுன்னா, வர்க்க ரீதியா ஒரு விஷயத்த வந்து நம்ம நேரிட்டு அத சரி பண்ணிட்டோம்னா, சாதி ரீதியா சரியாயிரும் அப்படின்ற ஒரு கணக்கும் இருக்கு. சாதி ரீதியா வந்து எல்லாமே சரி பண்ணிட்டோம்னா, வர்க்க ரீதியான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. இது 2மே தவறு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா, இந்த ஒரு வேலை செய்யற விஷயத்த பத்தி நம்ம பேசினோம்ல. இதுல சாதி ரீதியான பிரச்சனைகளும் இருக்கு, வர்க்க ரீதியான பிரச்சனைகளும் இருக்கு. இப்போ ஒரு ஒரே வேலைய செய்யற ஒரு மேல் சாதி, இல்ல கீழ் சாதி இந்த இந்த மாரி ஒரு இந்த அடுக்குல இருக்கிற சாதிய சேர்ந்த 2 பேர் ஒரே வேலைய செஞ்சா கூட, அங்க வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடக்குது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு தாத்தா வந்து நீயா நானா ப்ரோகிராம்ல ஒண்ணு பேசியிருப்பாரு. ஒரு காட்டுல அவங்க அந்த களை எடுக்கிற வேலை செய்ய போயிருக்காங்க. அதுல இவரும் இருக்காரு. உயர் சாதின்னு தங்களை நெனச்சுக்கிற அவங்களும் இருக்காங்க. ஆனா, இந்த 10 மணி காப்பி குடிக்கிறதுக்காக இவங்க போற அந்த டைம்ல, அந்த காஃபி வச்சுக்கிறதுக்கு இந்த ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு சைடு வச்சுக்கணும். உயர் சாதியை சேர்ந்தவங்கள் வந்து இன்னொரு சைடு வச்சுக்கணும். தனித்தனியா அந்த காஃபிய வந்து அவங்க போட்டுக்கணும் அப்படின்றது ஒரு எழுதப்படாத விதியாவே இருந்திருக்கு. அப்போ இங்க வந்து வர்க்க ரீதியா ஒண்ணா தான் இருக்காங்க. ஆனா, சாதி ரீதியா பார்க்கும்போது, அங்க அந்த பிரிவினை வந்து அப்படியே தான் இருக்கு. இதே ஒரு விஷயத்த வந்து நம்ம அ வர்க்கத்திலிருந்து அப்படியே மாத்தி பார்க்கலாம். அ ஒரு ஒரே சாதியை சேர்ந்த ஒரு பணக்காரரும், ஒரு ஏழையும் வச்சுக்கிட்டா, அந்த பணக்காரர் வந்து ஏழைய மதிக்க கூட மாட்டாரு. ஆனா, அவங்க 2 பேரும் ஒரே சாதி தான். இந்த மாரியான பிரச்சனைகளும் இருக்கு. இப்படி 2மே வந்து வைஸ் வெர்சா எது சரி பண்ணணும்னாலும், அந்தந்த தளத்துல இருந்து யோசிச்சா மட்டும் தான் அந்த பிரச்சனைய தீர்வு செய்ய முடியுமே தவிர, இத சரி பண்ணிட்டா அது சரியாயிரும் அப்படின்னு சொல்றதே வந்து நடைமுறைக்கு ஏற்ற ஒரு
ஒரு சொல்யூஷனா எனக்கு தெரியல. அதையும் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். இந்த பெண்கள் வேலை செய்யறது சம்மந்தப்பட்டு சொன்னப்ப, அதே மாதிரி பெண்கள் வேலை செய்யறது அப்படின்றது எப்படி இருக்குன்னா, வீட்டு வேலை பெண் செய்யறான்னா அது வந்து அவ வேலை. ஆண்கள் வந்து அதை செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அது ஹெல்ப். அது அவங்க வேலை கிடையாது. அவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. கேட்கும்போதே எப்படி கேட்பாங்கன்னா, உங்க வீட்ல வந்து நீங்க உங்க ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. கொஸ்டினே அப்படிதான் இருக்கும். இதுதான் எவ்வளவு பயஸ்டான ஒரு கொஸ்டின். அது என்ன ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேக்குறது. அப்ப அது அவர் வேலை கிடையாது. நீங்க உதவி தான் பண்றீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுவே ரொம்ப பயஸ்டான ஒரு சிந்தனை தான். இது 2 பேரோட வேலை அப்படின்றதே ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு புரிதல் ஏற்படணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஆணும், பெண்ணும் வீட்டு வேலைகள வந்து பகிர்ந்து செய்யறதுக்கான ஒரு மனநிலை ஏற்படும் அப்படின்றத அது என்னோட புரிதலா நான் சொல்றேன். அதே மாரி இன்னொரு இடத்துல வந்துட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு தலித் பெண்ணோ, ஒரு இஸ்லாமிய பெண்ணோ வேலைக்கு கிடைக்கிறதாலயே இது பெருசா பேசப்படுறதில்ல அப்படின்றது. அதாவது ஆண், பெண் வேலை செய்றதோ, இல்ல இந்த மாரி வேலைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வீட்டு வேலைகள செய்யறதுக்கு ஒரு தலித் பெண்ணோ, ஒரு இஸ்லாமிய பெண்ணோ கிடைக்கிறதாலயே இந்த பிரச்சனை பெருசா பேசப்படுறதில்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது எந்த அளவுக்கு நுட்பமா இந்த சிஸ்டத்த கவனிச்சிருந்தா இத சொல்ல முடியும். ஏன்னா, இந்த வீட்டு வேலைகள் செய்யற விஷயத்த பத்தி நம்ம இதுக்கு முன்னாடியும் பேசியிருப்போம். இங்க வந்து பெண்கள் தான் வேலை வாங்குறாங்க. இப்ப வீட்டு வேலை வாங்குறது கூட பெண்கள் தான் வேலை வாங்கணும். அத ஆண்கள் பண்ண மாட்டாங்க. வேலைக்கு அமர்த்துற பெண்கள வேலை வாங்குறது கூட. இப்படி ஒரு பெண்ணுக்கு பெண்ணையே எதிரியா நிறுத்துற இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்து செயல்படுற இத்தனை காரணிகளையும் சரி கட்டாம, இங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுது. பெண்ணுக்கு பெண்ணே எதிரி அப்படின்ற மாரி. இந்த காரணிகள ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சரி கட்டுங்க. இந்த சிஸ்டத்து பக்கத்துல ஒரு பெண் இருந்தா, அவள வந்து ஒரு சாதாரண பெண்ணுக்கு இல்லன்னா ஒரு அந்த சிஸ்டத்துக்கு உள்ள வராத பெண்ணுக்கு எதிரா அவள நிறுத்துறத விட்டுட்டு, இந்த சிஸ்டத்த நீங்க சரி பண்ணவங்க பெண்ணுக்கு பெண் எதிரி அப்படின்ற அந்த நரேட்டிவ் வந்து அங்கேயே அடிபட்டு போயிரும். அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு தோணுது. அத விட்டுட்டு, நாங்களாங்க வேலை வாங்குறோம். அந்த பொண்ணு தானங்க பொண்ண வேலை வாங்குது அப்படின்ற இந்த சப்பக்கட்டு கதையெல்லாம் அ சும்மா கண் துடைப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அத அனலைஸ் பண்ணி, நம்மளும் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா செய்ய ஆரம்பிச்சுட்டோம்னா, இந்த செயல்பாடுகள் இல்லன்னா, இந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே வந்து உடையும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படின்னும் நெறைய விஷயங்கள் இந்த புக்க நம்ம படிக்கும்போது, மொத்தமா ஒரு விஷயம் தோணும். இந்த சிஸ்டம் வந்து எப்பவுமே நம்மள இப்படியே வச்சிருக்க தான் முயற்சி பண்ணிட்டே இருக்கு. அது சாதியின் பேர்லயா இருக்கட்டும், வர்க்கத்தின் பேர்லயா இருக்கட்டும், பாலினத்தின் பெயர வச்சா இருக்கட்டும், ஏதோ ஒண்ண வச்சு நம்மள வந்து நம்ம இருக்கிற நிலையில இப்படியே தக்க வச்சுக்க தான் இந்த சிஸ்டம் முயற்சி பண்ணிட்டே இருக்கு. இந்த சிஸ்டம் வந்து ஆணாதிக்க சிஸ்டம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது இப்படியே வச்சிருக்க தான் முயற்சி பண்ணும். அது சாதியின் பெயர், மதத்தின் பெயர், பாலினம் எல்லாத்தையும் வச்சு நம்மள இப்படியே வச்சிருக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கும். இத உடைச்சிட்டு நம்ம வெளிய வரணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டத்த புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுகிட்டு அந்த சிஸ்டத்த விட்டு வெளிய வர முயற்சி செஞ்சுட்டோம்னா, கண்டிப்பா இது உடைஞ்சிரும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஆ தோழர்கள் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தா ஆட் பண்ணுங்க. மீரா உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? ஓகே. மீரா இல்லன்னு நினைக்கிறேன். யாரும் பேசுறதுக்கு இல்ல அப்படின்னா, நம்ம முடிச்சுக்கலாமா? காளி பேசுறீங்களா? ஓகே. யாரும் ரிக்வெஸ்டும் குடுக்கல. ஸோ நம்ம செஷன் முடிச்சு ஓகே. காளி வாங்க. முடிச்சுக்கலாம் நாகும், முடிச்சுக்கலாம்னு சொல்ல வந்தேன். ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. அப்போ இந்த புத்தகத்தோட 4 அத்தியாயங்கள் நம்ம முடிச்சுட்டோம். எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமா கேள்வி கேட்கறது இந்த சிஸ்டத்த தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கு. இங்க வந்து வேறு சிலர் சொல்ற சிஸ்டம் அப்படின்றது கிடையாது. இங்க ஆணாதிக்கம் கட்டமைச்சு வச்சிருக்கிற இந்த கட்டுப்பாடுகள கேள்வி கேட்டுட்டே இருக்கு இந்த புத்தகம். நாளைக்கு இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் நாம படிக்க போறோம். கண்டிப்பா எல்லா தோழர்களும் வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா, அ நாளைக்கு படிக்கிற அத்தியாயம் மட்டும் இல்லாம, இதுவரை படிச்ச இந்த புத்தகத்துல இருந்து நம்ம என்ன நம்மளோட
நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், இல்ல நம்ம நம்ம எத வந்து இதுல இருந்து உணர்ந்தோம் அப்படின்றதையும் நம்ம பேசலாம் அப்படின்னு தோணுது. வந்து கலந்துக்கிட்ட அத்தனை